எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஓகே ஜோஷுவா ஹாய். ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸாம் நடந்துச்சு, இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோமா? ஸோ ஹாய் ஜோஷுவா, எப்படி இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? இன்னைக்கு என்ன எக்ஸாம் வந்துச்சு உங்களுக்கு, ரிவிஷன் எக்ஸாம்? ஹாய், குட் ஈவினிங் சரவணகுமார். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? மேக்ஸ். ஓகே, ஸோ கோகுல் குட் ஈவினிங். மாதவன் ஹாய். மாதவன், நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா? என்ன இன்னைக்கு செக்ஷனில் நீங்கள் தான் எல்லாம் ஆன்சர் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பயாலஜியில் கம்பல்சரி கொஷின் பாட்னி ஜுவாலஜி ரெண்டுலையுமே நம்ம அட்டன் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த 19th கொஷின். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதுவரையிலும் வந்த பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா பாட்னியில் 2 சாப்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு அண்ட் ஜுவாலஜியில் ஒரு சாப்டர்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி கம்பல்சரி கொஷின்ஸ்க்கான ஒரு வீடியோ, அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ்க்கான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒருக்கா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, ஹாய் டோரபி, யோர் சாய்ஸ் மை விஷ். ஹாய் ஹாய். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த கோட் எதுக்காக அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இன்னையிலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 days இருக்கு இல்லையா? ஸோ இந்த 30 daysல நீங்கள் டைம் பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம், ஸோ இவ்வளோ டைம் இருந்தாலும் நம்ம அந்த டைமில் எவ்வளோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம், எப்படி படிக்கிறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஓகே ஓகே, ஹாய் சையத் மொயின், ஹாய் டாம் ஜெரி ஸ்ரீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ பயோபாட்னியில் என்னென்ன சாப்டர்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்ல, ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் சாப்டர்ல வந்திருக்கு அண்ட் ஆல்சோ தட் இஸ் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி. ஸோ இந்த 2 சாப்டர்ல இருந்து தான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ சாப்டர் 1ல இருந்து போகலாம். வாட் இஸ் லேயரிங்? ஸோ லேயரிங்னா என்ன? ஓகே ஹாய். ஸோ லேயரிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ அதுக்கான பிக்சர் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஒரு மெயின் பிரான்ச் இருக்கு அண்ட் அதுல வந்து 2 டைப் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ லேயரிங் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டை க்ரோ பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ண போறோம்? அதுல 2 மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்டெம் ஆஃப் அ பிளான்ட், பேரண்ட் பிளான்ட் இஸ் அலோட் டு டெவலப் ஃப்ரூட்ஸ் வைல் இட் இஸ் இன்டாக்ட், ஓகேவா? ஸோ அதுதான் we call it as layering. அண்ட் லேயரிங் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின் பிளான்ட் இருக்கு அண்ட் ஈவன் ரோஸ் பிளான்ட்லாம் கூட பண்ணலாம். அண்ட் அதுல 2 டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, இட் இஸ் மவுண்ட் லேயரிங். ஸோ அப்போ மவுண்ட் லேயரிங்னா என்ன? ஸோ அந்த பிக்சர்லேயே பாருங்க. ஸோ மெயின் பிரான்ச் இருக்கு. ஸோ அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் வந்துட்டு ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பெண்ட் பண்ணி அதுல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து நம்ம சாயில்ல we can bury. So அது என்ன ஆகும், லேட்டர் அந்த ஸ்டெம் போர்ஷன்ல இருந்து ரூட்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் ரூட் டெவலப் ஆனோடனே நம்ம அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு we can grow into a new plant, ஓகேவா? ஸோ 2 டைப் என்னென்ன இருக்கு, மவுண்ட் லேயரிங் அந்த நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஏர் லேயரிங். ஸோ இப்போ ஏர் லேயரிங்னா என்ன? ஸோ ஏர் லேயரிங் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி தான். ஸோ மெயின் பிரான்ச் இருக்கு, ஸோ மெயின் ஸ்டெம் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய பிரான்ச்ல கேர்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேர்டட் அப்படின்னா அந்த பார்க் போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்ட் சாயிலை வச்சு அதுல கவர் பண்ணிட்டு ஓவர் இட் ஒரு பாலித்தீன் ஷீட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ தட் என்ன ஆகும், அதுல இருந்து ரூட் ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் ரூட் ஃபார்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் வில் பிளான்ட் இட் இன்டு அ செப்பரேட் ஏரியால நியூ பிளான்ட்டா வளர்க்க ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மவுண்ட் லேயரிங் அண்ட் தி ஏர் லேயரிங். ஸோ லேயரிங் அப்படிங்கிறது செப்பரேட்டா 2-3 மார்க்ஸ்ல கேட்கலாம், ஆர் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னு டோட்டலா 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம், ஓகேவா? ஸோ ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரயோஃபைலம். ஸோ பிரயோஃபைலம், ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பை லீஃப் இல்லையா? ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த பிரயோஃபைலம்ல வந்து அந்த நாச்சஸ்ல அட்வென்டிஷியஸ் பட்ஸ் டெவலப் ஆகும், which is called the epiphyllous bud. ஸோ அந்த epiphyllous buds வந்து என்ன ஆகும், ஒன்ஸ் லைக் அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ரீச் ஆகும், ஆர் இஃப் இட் இஸ் ஃபாலன் டவுன் அப்படின்னா ரூட் ஃபார்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா சாயில்ல கான்டாக்ட் வந்தனையும் என்ன ஆகும், அதுல இருந்து நியூ பிளான்ட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்துட்டு பிரயோஃபைலம். ஹவு இட் இஸ் ப்ரொடியூசிங், லீஃப்லயே வந்து மல்டிபிள் நாச்சஸ்ல, அந்த நாச்சஸ்ல இருந்து மல்டிபிள் பட்ஸ் டெவலப் ஆரம்பிச்சிடும்.
Okay, the leaf called epiphyllous bud and adventitious buds mention பண்ணனும். ஓகேவா? Monday bio revision 2. Okay, so Joshua compulsory question கண்டிப்பா attend பண்ணிரணும். ஓகேவா? Okay. So bryophyllumல we have the epiphyllous bud. So the epiphyllous budல root develop ஆகும். So அதுல வந்து new plant produce ஆகும். ஓகேவா? So இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான questions. So next question. So இது நான் ஆல்ரெடி சொன்னது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், லேயரிங் மட்டுமே பார்த்தோம். அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னு டோட்டலா கூட கேட்கலாம். ஸோ அந்த டோட்டலா இட் கேன் பி ஆஸ்ட் இன் 5 மார்க் ஆல்சோ. ஸோ இப்போ அந்த கன்வென்ஷனல் மெத்தட்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? ஸோ வாட் ஆர் தி 3 மெத்தட்ஸ்? ஸோ 3 மெத்தட்ஸ் நானே சொல்லிட்டேன். வாட் ஆர் தி 3 மெத்தட்ஸ்? ஸோ ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஹாய் ஜெயபிரகாஷ். Okay. So what are the different conventional methods in vegetative propagation of higher plants? Yes, Sudarshan correct சொல்லிருக்கீங்க. So cutting, grafting and layering. So layering already நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. So what is cutting? So cutting உங்களுக்கு நார்மலாவே தெரியும். So நீங்க கார்டன்ல எல்லாம் நீங்களே பண்ணிருப்பீங்க இல்லையா? So ஒரு லைக் ஹைபிஸ்கஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். So ஹைபிஸ்கஸ் பிளான்ட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து அந்த ஸ்டெம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இன்னொரு இடத்துல பிளேஸ் பண்ணோம்னா அதுல இருந்து நியூ பிளான்ட் வரும் இல்லையா? சோ அதுதான் நம்ம பிராக்டிகலா பண்ணாதான் நம்ம இங்க தியரி பார்ட்ல எழுத போறோம். சோ இப்ப கட்டிங் அப்படிங்கிறது என்ன? சோ டிபெண்டிங் அப்பான், சோ அது வந்து பர்டிகுலர் ரூட்டா இருக்கலாம், இல்ல ஸ்டெம்மா இருக்கலாம், ஈவன் இட் இஸ் அ லீஃப். சோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி நியூ பிளான்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ண போறோம். சோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படினாலே பிளான்ட்ஸ்ல நம்ம வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போறோம். சோ வாட் ஆர் தி வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் a plant? Yes, Bhavitran. Grafting, layering, one more. ஓகேவா? சோ கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் தி லேயரிங். சோ கட்டிங்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? சோ அந்த பேஸ்ட் ஆன் த பார்ட் நம்ம எந்த பார்ட் யூஸ் பண்றோங்கற பொறுத்து இட் இஸ் கிளாசிஃபைட் as ரூட் கட்டிங். சோ ரூட் கட்டிங் எக்ஸாம்பிள் மேலஸ். சோ மேலஸ்ங்கிறது என்னது? தட் இஸ் ஆப்பிள் ட்ரீ இருக்கு இல்லையா? சோ அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெம் கட்டிங் ஹைபிஸ்கஸ். சோ ஹைபிஸ்கஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் we have the leaf cutting bryophyllum. ஓகேவா? அண்ட் இதுல மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட் எது அப்படின்னா ஸ்டெம் கட்டிங் தான். சோ which is hibiscus plant use பண்ணது. So tom, jerry, leaf, root and stem. Yes, that these are the vegetative parts of the plant. So அதுல இருந்து like அதுல propagation நடந்துச்சுன்னா we call it as vegetative propagation. Okay. So next grafting. So grafting னா என்னது? ரெண்டு different part of like ரெண்டு different plants நம்ம வந்து ஒண்ணா like we will tie it, அதுல இருந்து நியூ பிளான்ட் வந்து டெவலப் ஆகும். சோ நமக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் ட்ரைட் வேணும் இந்த பிளான்ட்ல இருந்து, அண்ட் இதுல இந்த ரெண்டு டிஃபரெண்ட் பிளான்ட்ல இருந்தும் அந்த ட்ரைட்ஸ் நம்ம கம்பைன் பண்ணி நியூ பிளான்ட்டை நம்ம டெவலப் பண்ண போறோம். சோ அது வந்து ரெண்டா நம்ம லைக் அதோட பார்ட்ஸ் வச்சு we call it as stalk and the scion. அப்ப ஸ்டாக் போர்ஷன் அப்படிங்கிறது என்ன? so which is attached to the soil, அதாவது அந்த பேஸோட இருக்கிறது தான் we call it as stalk. so say for example So இதுதான் வந்து அந்த ஸ்டாக் போர்ஷன். சோ இதோட நம்ம அட்டாச் பண்றோம் இல்லையா அந்த இன்னொரு பிளான்ட், அதுதான் we call it as scion. And cuttingல இன்னொரு திங் என்ன அப்படின்னா, கட்டிங் எப்ப பண்ணாலுமே see if this is the stem portion அப்படின்னா சோ நோட்ஸ் இங்க இருக்குமா? சோ நிறைய நோட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ நோட்க்கு கீழே தான் கட் பண்ணணும், but also ஆப்ளிகா தான் கட் பண்ணணும். பிகாஸ் இப்படி நம்ம கட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து லைக் நோட் அந்த ஸ்டெம் போர்ஷன் டேமேஜை நம்ம கம்மி பண்ணலாம். அண்ட் அந்த கட் போர்ஷன் வந்து சாயில் கான்டாக்ட் இருக்குல்லையா அதுவும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஆப்ளிகா கட் பண்ணணும் அண்ட் பிலோ த நோட்ஸ். ஓகேவா? இது வந்து கட்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, ஸோ கிராஃப்டிங்ல எது ஸ்டாக் போர்ஷன் எது சியான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் கிராஃப்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ வாட் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங்? ஓகே, டோரபி, ரூட், லீஃப் அண்ட் ஸ்டெம். ஸோ கொஞ்சம் இன்னைக்கு ஃபாஸ்டா இருக்கணும் எல்லாம். ஸோ இந்த செஷன் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணலாம். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதே தான் திரும்ப டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இது வந்து ரிவிஷனா இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங்? Pending lessons ma'am for both botany and full chapter explanation. Still few chapters are not uploaded. So which chapter do you want? Shri, Tom, Jerry, எந்த chapter வேணும்னு மென்ஷன் பண்ணுங்க. Okay, so first we have the bud grafting. So bud grafting அப்படினா என்னன்னா ஒரு T shaped incision நம்ம மார்க் பண்ணோம். So incision அப்படிங்கிறது நம்ம அந்த கட் பண்றோம் இல்லையா, so அந்த போர்ஷனை தான் we call it, அததான் வந்து we call it as incision. So T shapeல கட் பண்ணிட்டு அந்த bark ரிமூவ் பண்ணிட்டு so நம்ம வேற எந்த பிளான்ட் இதோட அட்டாச் பண்ணுமோ அதை வந்து அந்த போர்ஷன்ல நம்ம அட்டாச் பண்ணி we'll put a tape. So அதுல என்ன ஆகும், later after some time new அத லைக் அதுக்கு மேல வளரக்கூடியது எல்லாமே it will have the combination of both the plants. ஓகேவா? And next approach grafting. So approach grafting அப்படின்னா ரெண்டுமே it is rooted. So நம்ம ரெண்டு பிளான்ட்டையும்
we are connecting it together. ஒரு slit மாதிரி mark பண்ணி அதுக்கப்புறம் we are connecting. ஓகேவா? And next we have the tongue grafting. So இப்போ tongue grafting அப்படின்னா என்ன? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாப் போர்ஷனும் சரி சியானும் சரி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதை வச்சு நம்ம பைண்டிங் பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் crown grafting. So crown grafting wedge grafting almost one. So wedge grafting அப்படினா ஒரே ஒரு wedge shapeல அந்த V shapeல mark பண்ணி நம்ம attach பண்ணோம். So crown graftingல multiple wedges நம்ம make பண்ணி அதுல வந்துட்டு we'll attach the cyan portion. ஓகேவா? So இதுதான் வந்து different types of grafting and grafting alone வந்து 5 marksல வரலாம். So 3 marksல இல்லனாலும் 5 marksல also வரக்கு சான்ஸ் இருக்கு. So அப்படி கேட்டாங்க அப்படினா diagram இருக்கு. So the diagram rough draw பண்ணிட்டு and you have to give the explanation. So எல்லாத்துக்கும் explain பண்ணிருக்கணும். So மறக்காம இருக்கணும். So bat இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So that 5 different types of grafting ஞாபகம் இருக்கும். So B another bud grafting. So A another approach grafting. T வந்து tongue grafting. So crow அப்படிங்கிறது நான் சும்மா மென்ஷன் பண்ணிருக்கேன். So அப்படிங்கிறது crown grafting. And next we have the wedge grafting. So grafting alone 5 marks la கேட்கலாம். Okay? Okay, so layering நம்ம already discuss பண்ணியாச்சு. அதேதான் air layering and the mound layering. Okay, so next question, what is endothelium? So ரெண்டு term இருக்கு இல்லையா? So first chapterல endothelium இருக்கு and endothecium இருக்கு. So ரெண்டுமே நம்ம discuss பண்ணலாம். What's endothelium? First அதை பார்ப்போம். So ஒரு சில species of plantsல பார்த்தோம் அப்படின்னா we have unitegmic tenuislates. Unitegmic அப்படினா which has the one integument. The inner layer of the integumentல வந்துட்டு it has a specialized, it becomes specialized to perform the nutritive function. So அதுதான் we call it as endothelium இல்ல integumentary tapetum. So endothelium which is also known as integumentary tapetum. So tapetum na enna adoda functions எல்லாமே படிச்சிருக்கீங்களா? And what are the different layers of anther? So anther wall இருக்கு. அதுல 4 layers இருக்கு இல்லையா? So what are the 4 layers of anther wall? So ஒரு question நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது front and back போவோம். So that அந்த சாப்டர்ல அந்த டாபிக்ல நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? So anther wall இருக்கு இல்லையா? What are the 4 layers present in the anther wall? So answer பண்ணுங்க குயிக்கா. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. Or Shri, Janel, hi Janel. Okay, epidermis, next layer. So 4 layers இருக்கு இல்லையா? So 4 layers mention பண்ணுங்க. So connective வந்து it is present in the center. So அது வந்து அந்த layersல வராது. அது வந்து sterile tissue. ஓகேவா? Gokul. Okay, Shri, correct. So first layer என்ன? Epidermis. அதுக்கு அடுத்து we have the endothelium and we have the middle layer and the tapetum. ஓகேவா? And endothelium க்கு example Asteraceae. Okay, so next question போலாமா? Okay, so next வந்து functions mention பண்ணனும். Functions ஒண்ணா யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். முருகன் ராஜ் 11th ஆல்ரெடி போட்டிருக்கு. நீங்க போய் அந்த செஷன் பாருங்க. இன்னைக்கு பிளான்ட் கிங்டம் சாப்டர் போட்டிருக்கு. ஆல்ரெடி அனிமல் கிங்டம்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. சோ அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணுங்க. Okay, so next question, what is polyembryony? So இப்போ polyembryony னா என்ன? So first poly அப்படினா many, embryony அப்படினா நிறைய embryos. So இப்போ polyembryonyங்கிறது presence of more embryos, அதாவது more than one embryos தான் we call it as polyembryony. So ஒரு seedல நிறைய embryos இருந்துச்சு அப்படினா we call it as polyembryony. And இது வந்து first அந்த orange fruitல தான் வந்து they have discovered it. Okay, and அதுல different types இருக்கு. cleavage polyembryony இருக்கு. And நிறைய embryos வந்து different structures இருந்தெல்லாம் கூட form ஆயிருக்கு. Not only from the embryo, like from the embryo இருக்கக்கூடிய other cells இருந்தெல்லாம் கூட வந்திருக்கு. So என்னென்ன cells இருந்து வந்திருக்கு? Okay, all out of 3 protection. Okay, Nandini function correct ஆ சொல்லிட்டீங்க. So what are the 3 layers which helps in the protection? Epidermis இருக்கு, and அதுக்கு அடுத்து we have the endothelium and the middle layer. So இது மூணும் வந்து it helps in the protection and also it helps in the dehiscence of anther. Anther dehiscence க்கும் help பண்ணும். ஓகேவா? Okay, polyembryonyல அந்த different types இருக்குல்ல, so அதை mention பண்ணுங்க. இந்த question related நம்ம போலாம். So first cleavage polyembryony இருக்கா? So next what are the other types? So embryo sac இருக்கு, அது நிறைய cells எல்லாம் present ஆ இருக்கு. So அந்த ஒவ்வொரு cells இருந்தும் கூட embryos form ஆகலாம் இல்லையா? So what are they? So cleavage நானே mention பண்ணிட்டேன் general. Next one. Okay, so it can be from the antipodal cells, இல்ல synergids இருந்து வரலாம், or from the nucellar tissues, or from the integuments. எதுல இருந்து வேணா it can develop. So அதோட commercially exploited, how it can be அப்படின்னு கேட்டிருக்காங்க. That is like function.
mentioned. So 11th compulsory questions. Okay, we'll do a session. Okay, so formation of embryo by the cells. Janal, the half-ல விட்டுருக்கீங்க formation of embryo by the cells. என்ன cells? What are the cells? Okay, Murugan Raj பண்ணிடலாம் compulsory questionக்கு. ஓகேவா? So first point பாருங்க, the seedlings formed from the nucellar tissue in the citrus are found better clones for orchids. Orchids அப்படியே is nothing but like fruit garden தான். So அதாவது நார்மலா வரக்கூடிய அந்த citrus plants விட நார்மலி லைக் நம்ம நார்மலா க்ரோ பண்ற சிட்ரஸ் பிளான்ட்ஸை விட இந்த நியூசெல்லா டிஷ்யூல இருந்து ஃபார்ம் ஆன எம்ப்ரியோ அதுல இருந்து ஃபார்ம் ஆன அந்த பிளான்ட் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் பெட்டர் இன் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எம்ப்ரியோஸ் derived through polyembryonia are found to be virus free. ஸோ இதுதான் வந்து மெயின் டூ அப்ளிகேஷன்ஸ். ஓகே. டாம் ஜெரி development of more than one embryo sac within the same ovule. ஓகே. activation of some sporophytic cells. ஓகே, அதுதான் அந்த megasporophytic cells MMCs. ஓகே. So in the question clear ஆயிடுச்சா? Activation of some sporophytic cells. Okay. Okay, so next question போலாமா? Okay. So இன்னைக்கு கிளாஸ்க்கு யாரெல்லாம் லேட்டா வரீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு டேக் பண்ணி விடுங்க. So செஷன் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? So யாரெல்லாம் லேட்டா வந்திருக்காங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுல டேக் பண்ணி விடுங்க. ஓகே? ஓகே. So ஸ்கூல்ல இதே மாதிரி இல்லையா? நிறைய பேர் லேட்டா போவீங்க கிளாஸ்க்கு. Okay. So next வந்து endothelium. So first நம்ம endothelium னா என்னன்னு பார்த்தோம். Next, what is endothelium? So endothelium is associated with the dehiscence of anther justify. So நம்ம இப்பதான் அந்த 4 layers பார்த்தோம் இல்லையா? So அதுல endothelium present ஆயிருந்துச்சு. So it is a single layer of, so first point, அது எப்படி அந்த cells எப்படி இருக்கு? They are radially elongated. So elongated cell and it is a single layer. Epidermisum single layerல தான் இருக்கும் and endotheliumம் single layerல தான் இருக்கும். And next, the inner tangential wall develops cellulose. And in the endothelium cells la paatham appadina or cellulose thickening வந்து present ஆயிருக்கும். And next, cells along the junction of two sporangia of the anther lobe lack the thickening. So அதாவது அந்த junctionல மட்டும் அந்த thickening present ஆயிருக்குது because அந்த pointல தான் there will be dehiscence. Okay. So this region along with the hygroscopic nature. So hygroscopic nature is another water absorbing nature helps in the dehiscence of anther at the maturity. Okay, so endothelium na onno illa, it is a single layer of cells irukku and it has a thickening called the callose thickening present aayirkum. And next point enna sollanum, adla and sporangia rendu sporangia and the junction la mattum and the thickening absent aayirkum. So which is the point of dehiscence. Okay va? So this is the endothelium. Okay. Okay, list out the functions of tapetum. So next layer வந்து tapetum. So tapetum ஓட functions. So இதுல பார்க்காம எல்லாரும் ஒவ்வொரு points சொல்லுங்க. So functions சொல்லுங்க. ஜெனல் சாப்ரோஃபைட்ஸ் கேக்குறீங்களா இல்ல ஸ்போரோஃபைட்ஸ் கேக்குறீங்களா? ஓகே. So functions of tapetum la first function enna, it supplies. So main function tapetum வந்து inner cells and tapetum oda cells எப்படி இருக்கும்னா it is pyramidal in shape and it is multinucleated. Okay va? So and அதோட main function அந்த developing microspore க்கு it provides the nutrition. So தெரியும் இல்லையா? So microsporogenesisல என்ன ஆகும், அந்த microspore mother cell present ஆ இருக்கும். So அதுல இருந்து we get the microspores. So which represents the male gametophyte, அதாவது pollen grain. Okay, and in the microspore nutrition எங்கிருந்து வருது? tapetum. If suppose அந்த tapetum வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல இல்ல tapetum வந்து ப்ராப்பரா இல்ல அப்படினா microspore there will be no pollen grain development. So இந்த nutrition provide பண்ணா மட்டும் தான் microspores will be developing. And next, it contributes sporopollenin. Okay, what is sporopollenin? Okay, tapetum provides nutrition. So Tom Jerry pending chapters எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்களா? botany ல வந்து ஆல்ரெடி நம்ம important questions னு போட்டுருக்கோம் ஒரு தடவை Tom Jerry. And botany ல 4-5 chapters போட்டாச்சு already. You can check it out. So principles and process of biotic upload பண்ணியாச்சு, plant tissue culture பண்ணியாச்சு. Okay, so அதை ஒரு தடவை check பண்ணி பாருங்க. Okay, nutrition to the development of microspores. Okay, exine layer. So exine layer
What is mean by Ubish bodies? See, Ubish bodies அப்படிங்கிறது it is contributed in the sporopollen in the tapetal cells இருக்கு இல்லையா, it contributes some like ஒரு structure மாதிரி அந்த Ubish bodies. So அதாவது நம்மளோட exine layerல வந்து இதெல்லாம் present ஆயிருக்கும், which helps in the protection. And sporopollen அப்படிங்கிறது it is the most resistant organic material. அதாவது இதுவரையிலும் எந்த ஒரு என்சைமும் அதை வந்து degrade பண்ண மாதிரி there is no evidence. And also it can withstand high temperature இருக்கட்டும், alkali acids எல்லாத்தையுமே withstand பண்ணும் இந்த sporopollen. அதாவது ஒரு protective structure மாதிரி. So that is like அதுதான் அந்த Ubish bodies. ஓகேவா, அந்த sporopollen. ஓகேவா, so yes, sporopollen எந்த enzymeனாலையும் it is not like என்ன சொல்றது, it is not properly degraded. ஓகேவா, ஸோ அதனால தான் ஆல்மோஸ்ட் லைக் அனிமல்ஸ்லாம் அதை கன்சியூம் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒரு சில இந்த மாதிரி போலன் கிரெயின்ஸ்ல எடுத்துக்கும் போது இட் காசஸ் லைக் ஒரு சில டிசீஸ்லாம் வரலாம். இட் கேனாட் பி டைஜஸ்டட். ஓகேவா, ஓகே, ஸோ அதுதான் அந்த ஸ்போரோபொலானன் அண்ட் இட் இஸ் பிரசன்ட் இன் த எக்ஸைன் லேயர். அண்ட் எக்ஸைன் லேயர் எப்படி இருக்கு, கண்டினியூஸா இருக்கா இல்லை டிஸ்கண்டினியூஸா இருக்கா? ஸோ இன்டைன் லேயர் எப்படி இருக்கு, அந்த எக்ஸைன் லேயர் எப்படி இருக்கு? போலன் கிரெயின்ல இன்டைன் அண்ட் எக்ஸைன் எப்படி இருக்கும்? ஓகே, ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ லைக் போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இன்டைன் லேயர் வந்து எப்படி இருக்கும், இட் இஸ் யூனிஃபார்மா இருக்கும் அண்ட் இட் இஸ் தின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸைன் லேயர் எப்படி இருக்கு, இட் இஸ் திக் லேயர் அண்ட் இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். அதாவது அந்த டிஸ்கண்டினியூஸா இருக்கனால தான் அந்த போர் ஸ்பேசஸ், அந்த ஜெர்ம் போர் இருக்கு இல்லையா, அது மூலமா தான் போலன் டியூப் ஃபார்மேஷன், அதாவது இன்டைன் வந்து போலன் டியூப் ஃபார்ம் பண்ணும். அண்ட் எக்ஸைன்ல ஆல்ரெடி ஸ்போரோபொலன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்போரோபொலன் சொல்லியாச்சு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாத இடத்துல அந்த ஜெர்ம் போர் இருக்க ஸ்பேசஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோபொலன் ஆப்சென்டா இருக்கும். அண்ட் அந்த ஸ்பேஸ் மூலமா தான் போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, எக்ஸைன் இஸ் irregular with the spines. ஓகே ஓகே, ஸோ இன்டைன் வந்து கண்டினியூஸா இருக்கும், whereas எக்ஸைன் வந்து it is not continuous and it is thick. ஸோ அந்த கேப் இருக்கு இல்லையா, அது டிஸ்கண்டினியூஸா இருக்குன்னா அந்த ஸ்பேசஸ் பிரசன்டா இருக்கும். ஸோ அந்த ஸ்பேசஸ் மூலமா தான் போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும். அண்ட் ஸ்போரோபொலன் அந்த இடத்துல ஆப்சென்டா இருக்கும். ஓகேவா, ஓகே, தென் போலன் கிட் மெட்டீரியல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த tapetal cells. And next, exine or the proteins are responsible for the rejection reaction of stigma, which is present in the cavities of exine. And next, last point enna appadina, these proteins are contributed by the derived from the tapetal cells, because stigma வந்து it cannot accept like எல்லா போலனையும் accept பண்ண முடியாது இல்லையா. so specific அந்த plant ஓடது மட்டும் தான் accept பண்ணும். so the rejection reaction is like it is responsible in the exine proteins தான் responsible for that rejection reaction. ஓகேவா, அந்த ஸ்டிக்மால நடக்கக்கூடிய rejection reaction க்கு. so இதுதான் வந்து main functions of tapetum. so functions of tapetum it can be asked in a compulsory question also and even in a 5 markல கூட வரலாம். ஓகேவா, okay, so next tapetal cells அப்படிங்கிறது the tapetum அப்படிங்கிற ஒரு structure present ஆகல, that is made up of tapetal cells. ஓகேவா, okay, write a short note on pollen kit. so first sporopollen அப்படினா என்னன்னு பார்த்தோம். next we have the pollen kit. so pollen kit அப்படிங்கிறது it is also contributed by the tapetum. that is it is formed, இதெல்லாம் வந்து contribution tapetal cellsனால ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த pollen kit மாதிரி. and it is a oily layer. அதாவது போலனோட சர்ஃபேஸ்க்கு வெளியே ஒரு ஆயிலி சர்ஃபேஸ் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். okay okay Tom Jerry will upload it soon, we'll do it. okay, ஓகேவா, and pollen kit வந்து it can be in a yellow or orange colored and it is made up of carotenoids or flavonoids. இதெல்லாம் வந்து like metabolites அப்படின்னு சொல்லுவோம். so carotenoids இல்ல flavonoidsனால it is made up of carotenoids or flavonoids. and so main function in a pollen kit ஓட function என்ன அப்படின்னா it attracts the insects and it protects it from the UV radiation. so அந்த pollen UV radiationல இருந்து it is protecting. so இதுதான் வந்து pollen kit and அதோட ஒரு சில functions and what is it made up of அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேவா, okay, so next வந்து diagram. so இந்த chapterல நிறைய diagrams இருக்கு இல்லையா. so structure of ovule இருக்கு and different types of ovule இருக்கு. so அதெல்லாமே வந்துட்டு it can be asked in a like 3 marksல கூட வரலாம். ஓகேவா, so structure of ovule நம்ம last classலயும் பார்த்தோம். so திரும்ப இன்னொருக்கா பார்த்தலாம். அந்த structures மட்டும் நான் ஒரு தடவை மென்ஷன் பண்ணிடுறேன். so it has the two ends. what are the two ends? chalazal end and the
micropylar end, and it has the other structures like integuments present ஆ இருக்கும். So the integuments வந்து ஒரு integument ஆ இருக்கலாம், இல்ல வந்து ரெண்டு integuments present ஆ இருக்கலாம். And it has a central ஒரு mass of parenchyma cells இருக்கு, that is called the nucellus. And nucellus குள்ள தான் embryo sac present ஆ இருக்கு. And embryo sacல என்னென்ன cells எல்லாம் present ஆ இருக்கு? We have the centerல polar nuclei present ஆ இருக்கு, and we have the antipodal cells and also the synergids இருக்கு, and the egg cells present ஆ இருக்கும் இல்லையா? And we have the vascular supply, funicle இருக்கு, and we have the hilum. So நம்ம last class இத வந்து டீடைலா பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? So இது இந்த டயகிராம் கேட்டாங்க. So just டயகிராம் கேட்டா டயகிராம் மட்டும் வரைஞ்சா போதும். If in case ஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே? Please upload separate video for important diagram based occasion. Okay. So in book back and book inside. Okay, Tom Jerry will do it soon. Okay, next, what is endosperm and mention the type. So இப்போ இதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ண போறீங்க. So நம்ம இதுவரை என்ன பார்த்திருக்கோம்? எண்டோதீசியம்னா என்னன்னு பார்த்தோம், எண்டோதீலியம்னா என்னன்னு பார்த்தோம். Next, what is endosperm? ஓகேவா? So ஸ்ரீ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. So யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ யார் ஃபாஸ்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த क्वेश्चन. So what is endosperm and அதோட types, just the names மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? எக்ஸாம்ல வந்து எண்டோதீலியம்னா என்னன்னு தெரியாது, எண்டோதீசியம், எண்டோஸ்பெர்ம், ஸோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் 3 கொஸ்டினும் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லுங்க. ஹெலிக்கல், செல்லுலார், ஹெலிக்கலா? யுவன் சங்கர் ஹெலிக்கல் இல்ல. ஸோ அதனுடைய கரெக்டானது பார்த்துட்டு வாங்க. ஓகே, ட்ரிபிள் ஃபியூஷன். டொரமி, ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன? ஹாய் லத்தீஃபா புதுசா வந்திருக்கீங்க. ஸோ சரவணகுமார், செல்லுலார், ஹெலோபியல், அண்ட் வாட் இஸ் த அதர் டைப்? gives nourishment to the embryo development. Nandini. Genel. Okay, genel, nuclear, helobial, cellular, ruminate type. Okay. So திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷனால என்னன்னு பார்த்தலாம். ஓகேவா? ஸோ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஓகே, நியூக்ளியர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்போ அந்த போலன், ஓகே, அந்த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ போலன் கிரெயின் படிச்ச போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 60% ஆஃப் த ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல போலன் கிரெயின் எந்த செல் ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆகும், லைக் அந்த டெஹிசன்ஸ் எந்த செல்ல எந்த ஸ்டேஜ்ல இட் வில் பி ரிலீஸ்ட். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த கொஸ்டின் சொல்லுங்க, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ செல்லுலார், நியூக்ளியர், ஹெலோபியல், ஆல்சோ தி ருமினேட் வந்து லாஸ்ட் டைப்ல நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, யுவன் சங்கர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அட் த 2 cell stage. ஸோ வாட் ஆர் த 2 cells? Okay, nourishes the developing embryo. Nandini Ammu, 2 cell stage. Okay, so on the 2 cell stage la என்னென்ன செல்ஸ் பிரசன்டா இருக்கு அண்ட் எது பெருசா இருக்கும் எது சின்னதா இருக்கும்? ஆல்மோஸ்ட் க்ளூ எல்லாம் நானே கொடுத்துட்டேன். ஸோ நீங்க தான் சொல்லணும் 2 cells. So what are the 2 cells? Okay, generative cell, Yuvan Shankar. Next one, 2 cell stage, vegetative. Okay, so vegetative and the generative cell. So ரெண்டு பிரசன்ட் ஆயிருக்குமா? So vegetative and the generative cell. Okay, so இதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த generative cell. Okay, so vegetative cell நல்லா பெருசா இருக்கும். It has a larger cytoplasm and the generative cell smaller இருக்கும். In the generative cell, it undergoes mitotic division to form 2 male gametes. அதுதான் அந்த pollen tubeல present இருக்கும். So நம்ம கிட்ட இப்ப 2 male gamete இருக்கு. So இதை வச்சுதான் நம்ம fusion எழுத போறோம். So we have 2 male gametes. So and the 2 male gamete la one of the male gamete fuses with the egg cell to form the zygote. Okay va? And next இன்னொரு male gamete எதோட fuse ஆகும்? It fuses with the 2 polar nuclei. So which is called the, so இதுதான் வந்து primary
endosperm nucleus அத பென் அப்படினு சொல்லுவோம். இது வந்து it is a triploid structure. ஓகேவா? சோ ரெண்டு மேல் கேமெட். சோ மேல் கேமெட் என்னது? haploid. ஓகே, சோ எல்லாமே வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ். கரெக்ட்டா சொல்றீங்க. see நம்ம இப்படி படிக்க 1 மார்க்ஸும் சைடு பை சைடு டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிடலாம். ஓகேவா? சோ ரெண்டு மேல் கேமெட். சோ haploid. So இங்க haploid அப்ப zygote வந்து it will be diploid, whereas ரெண்டு polar nuclei, so அதுவுமே வந்து it will be haploid and haploid. So finally we'll get the primary endosperm nucleus which is a triploid structure. So அதனால தான் we call it as triple fusion. And ரெண்டு male gametமே fertilizationல involve ஆயிருக்கனால we call it as double fertilization. So double fertilization. ஓகேவா? ஓகே, சோ இதுதான் வந்து எண்டோஸ்பெர்ம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். சோ மூணு क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எண்டோஸ்பெர்ம்னா என்ன? சோ இந்த மாதிரி இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் it will undergo like it will divide immediately. அதாவது அதுல இருந்து எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும் before the zygote divides. அதுல இருந்து எண்டோஸ்பெர்ம் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, சோ அந்த क्वेश्चन கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்னன்னு கேட்டா, சோ இந்த ரெண்டு மேல் கேமெட்டுமே it is fusing with the it is involved in the fertilization, so which is zygote னு ஃபார்ம் ஆயிருக்கு, பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, சோ செகண்ட் क्वेश्चन டபுள் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்னது? if they ask triple fusion அப்படினா என்ன? சோ அதுக்கு வந்து அந்த லாஸ்ட் போர்ஷனை மென்ஷன் பண்ணனும். ஓகேவா? சோ மூணு क्वेश्चन கேட்டாலும் ஆல்மோஸ்ட் ஒரே ஆன்சர் தான் நம்ம திரும்ப எழுதணும். ஓகே ஓகே, சோ what are the types? ஆல்ரெடி நீங்களே மென்ஷன் பண்ணியாச்சு. சோ what are the three types of endosperm? First we have nuclear, cellular and the helobial. So ruminatum mention பண்ணலாம், but main three types and the first தான். ஓகேவா? So next question க்கு போலாம். Okay, give a detailed account on parthenocarpy. So parthenocarpy னா என்ன? So parthenocarpy, parthenogenesis எல்லாமே படிச்சிருக்கீங்க இல்லையா? ஓகே, so parthenocarpy அப்படிங்கிறது என்ன? ஓகே, so திடீர்னு எல்லாம் சைலண்ட் ஆயிடுங்க. சோ பார்த்தனோகார்பிக்கு ஆன்சர் பண்ணுங்க along with okay எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. பார்த்தனோகார்பிக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? சோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வரிசையா ஒண்ணு மென்ஷன் பண்ணுங்க. Okay, Latifa, seedless fruit, correct. Fruits will not have true seeds. Okay, that is without fertilization. Yuvan Shankar, Tom and Jerry, papaya without seed, banana, fruits, and even watermelon கூட இப்பலாம் வருது இல்லையா? So without seeds. So it can be like in any examples you can write banana எழுதலாம், papaya எழுதலாம். So basically parthenocarpy அப்படிங்கிறது என்னது? Like seed, like fruit production without fertilization. So production of fruits without fertilization. So அததான் வந்து we call it as parthenocarpy, and we call it as seedless fruits. That is, these fruits they lack true seeds. True seeds example like 1 mark la கேக்கலாம். an example என்னன்னா banana, papaya, and even you can write watermelon. Okay, okay, then அதோட significance. So significance தான் என்ன? So அதோட இம்பார்ட்டன்ஸ் இல்ல யூசஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஹை கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லைக் ஜூசஸ் இருக்கட்டும், ஜாம், ஜெல்லிஸ், அந்த ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அண்ட் சீட்ஸ் இல்லாதனால எடிபிள் போர்ஷன் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அண்ட் இந்த சீட் இந்த மாதிரி பார்த்தனோகார்பி அதோட காஸ்ட் வைஸும் பார்த்தோம்னா எக்கனாமிக்கலாவும் பார்த்தோம்னா இட் இன்வால்வ்ஸ் லெஸ் காஸ்ட். நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றதையும் கம்மி பண்ணலாம். அண்ட் ஹை ஈல்ட் இது மூலமா நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸும் எப்படி இருக்கும்? நல்லா பெருசா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில அடிஷனல் சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம்ஸ், ஜெல்லிஸ், ஜூசஸ் and horticulture it is useful. It has a high importance, and even for the export பண்றதுக்கும் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. and other like இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா பெருசா இருக்கும். அண்ட் லைக் காஸ்ட் வைஸ் தான் ரொம்ப கம்மி இது யூஸ் பண்ணும்போது, லைக் இந்த மாதிரி நம்ம கல்டிவேட் பண்ணும்போது ஈல்ட் அதிக அளவுல இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து அதர் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பி. ஓகேவா? ஸோ பார்த்தனோகார்பி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. ஸோ ஹை எடிபிள் பார்ட். ஓகே ஸ்ரீ, ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அப்போமிக்சிஸ்? ஓகே, ஸோ பார்த்தனோகார்பினா என்னன்னு பார்த்தோம். ஸோ அப்போமிக்சிஸ்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பார்த்தனோகார்பில என்னாச்சு? ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் வித்தவுட் fertilization, whereas இங்க வந்து seed production without fertilization. அதுதான் வந்து அப்போமிக்சிஸ். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா
seed production without புக்ல ரொம்ப கன்ஃபியூசிங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, சீட் ப்ரொடக்ஷன் வித்வுட் ஃபர்டிலைசேஷன் தான் நம்ம அப்போமிக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுல டைப்ஸ் இருக்கு, ரெக்கரண்ட் அண்ட் நான் ரெக்கரண்ட் டைப் இருக்கு. இல்லையா? ஸோ அதிலும் இன்னும் ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன்ஸ் லைக் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் த அப்போஸ்போரி, டிப்ளோஸ்போரிஸ், இது மாதிரி நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போமிக்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சீட் ப்ரொடக்ஷன் வித்வுட் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ ஓரளவு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸும் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல விச் டசன்ட் இன்வால்வ் த யூனியன் ஆஃப் கேமெட்ஸ், அதை தான் நான் சிம்பிளா சொன்னேன். ஸோ தட் இஸ் நோ மியோசிஸ் ஆர் சின்கேமி. சின்கேமினா என்னது? ஃபர்டிலைசேஷன் கிடையாது. ஓகே ஓகே, ஸோ இந்த மீம் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எப்படி போவோம்? ரொம்ப ஸ்லோவா போவோம். பட் வீட்டில் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஃபாஸ்டா வரும் இல்லையா? ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே, ஸ்ரீ வந்து ஹைஃபை கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க அந்த டைப் தான். ஸோ மித்தவங்கலாம் யாரும் ஹைஃபைலாம் கொடுக்கலையா? யாரும் இந்த மாதிரி இல்லையா? ஸோ ஸ்கூல் வேற ரிவர்ஸா இருப்பீங்களா? ஸோ ஸ்கூல் போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா போவீங்களோ? ஜோஷ்வா, சரவணகுமார், நதீம். ஓகே, ஸோ நதீம் எதுக்கு எஸ் மேம் சொல்லிருக்கீங்க? ரிவர்ஸ்லயா இல்லை இந்த மீம்காகவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே, SNJY சஞ்சயா. ஸோ ஃபுல் நேம் எனக்கு தெரியல. ஹாய் சஞ்சய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எனர்ஜி வந்துருச்சா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இதுவரை நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ்ல எல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிருக்கோம். ஸோ அடிஷ்னலா புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவு பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராம், ஓவியல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் டயக்ராம் இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவியல் டயக்ராம்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஈக்காலஜி, ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்காலஜில இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, கம்பல்சரி கொஸ்டின். ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தீபா கண்ணன். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய புதுசா வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் இதுல இருந்து யாரெல்லாம் கரெக்டா வரீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் இக்காலஜிக்கல் ஈக்விவலன்ஸ்? ஸோ கிவ் ஒன் எக்ஸாம்பிள். எக்கோலாஜிக்கல் ஈக்விவலன்ட்னா என்ன? ஓகே, ஸோ யார் கரெக்டா ஆன்சர் பண்ண போறீங்க? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். எக்கோலாஜிக்கல் ஈக்விவலன்ஸ்னா என்னன்ட்டு. ஸோ இக்காலஜிக்கல் ஈக்விவலன்ஸ் அப்படின்னா taxonomically they'll be different, அதாவது நேம் வைஸ் they'll be like different but they occupy. ஓகே, ஸோ எங்க திடீர்னு எல்லாம் மீம் போடும்போது வந்தீங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டா எல்லாம் ஆளை காணோம். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. Occupy similar habitat. So taxonomically different species but they occupy similar habitat in the different geographical regions. Adha we call it as ecological equivalence. Okay va? And adukana oru example epiphytic orchids eduthikalam. Okay va? So first and the definition edhiyalam. So taxonomically different species occupying similar habitat in different geographical regions. Okay va? So adha we call it as ecological equivalence. So இதை வந்து split பண்ணி படிச்சுக்கோங்க. Taxonomically different species. Okay va? Then which is occupying similar habitats. So ஒரே மாதிரியான habitat ஆனா different geographical regionsல. So example வந்து epiphytic orchids ஞாபகம் வச்சுக்கோங்க. So ஒரு example at least கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கணும். So epiphytic orchids. So epiphytic orchids நம்ம இந்தியால வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிறதும் வேற சவுத் அமெரிக்கால இருக்கிறதும் லைக் பாக்குறதுக்கு it is occupying similar habitat ஆனா வேற லொகேஷன்ல இருக்கு. So இந்த ஸ்பீஷீஸ் வந்து certain species வந்து டிஃபர் ஆகும் பட் எல்லாமே it comes under the
epiphytic groups தான். So அதுதான் வந்து we call it as ecological equivalence. ஓகேவா? But also they are epiphytes. Okay, so அதுதான் வந்து கோகுல் கிருஷ்ணா, இதுதான் வந்து epiphytes. Okay, yes. So next question. Okay, so ரொம்ப இம்பார்ட்டன்டான questions. Habitat and niche. ஓகேவா? ஸோ அந்த டேபிள் இருக்க 3 பாயிண்ட்டும் கரைச்சி குடிச்சிடலாம். இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய செஷன்ல இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டக்குன்னு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். நம்ம நிறைய தடவை இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஜுவாலஜிலையும் இருக்கு இல்லையா? ஸோ ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர்லயும் ஹேபிட்டட் அண்ட் நிஷே வரும். ஸோ அதுல கேட்டாலும் யூ கேன் மென்ஷன் த சேம் பாயிண்ட்ஸ். ஓகே மேம், செஷன் முடிஞ்ச அப்புறம் டெலிகிராம்ல ஸ்லைடை ஷேர் பண்ணுங்க. ஓகே, சி டெலிகிராம்ல இல்ல, நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு. ஸோ அதுக்கு வாங்க, IR இருக்கீங்க இல்லையா? ஸோ யூ கம் டு த வாட்ஸ்அப், அதுல நம்ம ஷேர் பண்றோம் இந்த ஸ்லைட்ஸ். இந்த செஷன் முடிஞ்சோடனே நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ ஹேபிட்டட், அட்ரஸ், நீஷே, ஃபங்க்ஷனல் ரோல். ஸோ நீஷே வந்து ஜாப். ஓகேவா ஸ்ரீ? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ வரிசையா அந்த பாயிண்ட்ஸ் நீங்க சொல்ல தான் எழுத போறேன். ஸோ ஹேபிட்டட் அண்ட் நீஷே எப்ப கேட்டாலும் தெளிவா ஆன்சர் பண்ணணும். ஸோ டோட்டலி 3 பாயிண்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ஹேபிட்டட்னா என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ ஹேபிட்டட் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் a physical space occupied by an organism. ஸோ physical space occupied by an organism. whereas niche அப்படிங்கிறது என்னது? functional space occupied by an organism. Okay, so first point முடிஞ்சிச்சா? So second point. Okay, so next point சொல்லுங்க. physical space, functional space. first point நம்ம கவர் பண்ணியாச்சு. so next point என்னது? habitat க்கும் niche க்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்க. so same habitat will be occupied by the, yes, same habitat, it is shared by many organisms. yes, correct ஆன point. whereas niche ல single niche, single organism தான். shared by many organisms. so same habitat. whereas niche அப்படிங்கிறது single niche, single organism, single niche. ஓகேவா? so next வந்து third point என்ன அப்படின்னா, ஒவ்வொரு organism it has a habitat specificity. so habitat specificity is exhibited by the organism, whereas niche, so over organism it will change its role in relation to the time and season. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், 3 பாயிண்ட் நம்ம ஈஸியா படிச்சாச்சு. ஓகே, ஸோ பார்த்திபன் சேகர், ஸோ நிறைய புதுசா இன்னைக்கு செஷன்ல நிறைய வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த சாப்டர்ல இந்த கொஸ்டின் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்லயும் நம்ம இதை கவர் பண்ணிடலாம். ஓகே, சி ஹேபிட்டட் niche அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கானிசம் இட் ஹாஸ் a specific role. பட் ஆனா அது அந்த டைம் அல்ல சீசனுக்கு தகுந்த மாதிரி அதோட ரோல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஸ்பெசிபிக் ஜாப் எப்படி சேஞ்ச் பண்றோம் அந்த மாதிரி தான். ஓகேவா? whereas habitat specificity அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் இட் will live in a specific place. அதாவது அதோட habitat அப்படின்னு சொல்றோம். ஸோ சிம்பிளா சொல்றதுனால தான் we call it as address அப்படின்னு சொல்றோம். இது வந்து அதோட ரோல் இல்ல ஜாப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸ்பெசிபிசிட்டி இஸ் லைக் ஸ்பெசிபிக்கான ஒரு ஹேபிட்டட் ஸ்பெசிபிசிட்டி அப்படிங்கிறது அந்த ஆர்கானிசமோட ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேஸ், அதோட அட்ரஸ். இப்ப நம்மளாம் எப்படி ஒவ்வொரு பர்டிகுலர் அட்ரஸ்ல இருக்கும், ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைட்டோ ரெமெடியேஷன். ஸோ ஃபைட்டோ ரெமெடியேஷன் அப்படின்னா என்ன? ஓகே, கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, எனக்கு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நான் முடிஞ்ச வரலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபைட்டோ ரெமெடியேஷன்னா என்ன? ஸோ ஃபைட்டோ அப்படின்னாலே பிளான்ஸ். ஸோ பிளான்ஸை வச்சு நம்ம like environmentல இருக்கக்கூடிய pollutants clear பண்ண போறோம். so that is called phytoremediation. so use of plants to remove the environmental contaminants. ஓகேவா? ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க ஆல்ரெடி இந்த சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா சாப்டர் 4ல வந்திருக்கும் இல்லையா? ஸோ ஃபைட்டோ ரெமெடியேஷன், ஸோ அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ், மைக்ரோ ரெமெடியேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இங்க வந்து சிம்பிளா ஃபைட்டோ ரெமெடியேஷன் என்ன? ஸோ now we are using plants to remove the environmental contaminants இல்ல pollutants ன்னு சொல்லலாம். ஓகேவா? பயோ ரெமெடியேஷன், ஸோ பயோ ரெமெடி ஃபார் பொல்யூஷன். எஸ் ஓகே.
Okay, so இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன? Yes, storm cherry, cadmium from the soil, how to join in WhatsApp group. So there's a link. So இந்த நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும் பாருங்க, இல்ல அந்த கமெண்ட் செக்ஷன்லயே ஃபர்ஸ்ட் போட்டிருப்போம். ஸோ அதை வச்சு யூ கேன் ஜாயின். ஆர் நம்மளோட டெலிகிராம் லிங்க் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. யூ கேன் ஜாயின் இன் த வாட்ஸ்அப் குரூப். ஓகே, எஸ், ரிமூவ் த மெட்டல். ஸோ பேசிக்கலி கேட்மியம். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன பிளான்ஸ் வந்து ரைஸ் பிளான்ட் இருக்கு, ஐகார்னியா, that is the water hyacinth, and even the tomato plant. So இதெல்லாம் வச்சு we can remove the cadmium metal from the soil or in the water. Okay va? Okay, so next question. So lichen is considered as a good example of obligate mutualism. Explain. What is lichen? Lichen அப்படிங்கிறது is a mutual association between what and what? So anyone general, it is there in the எந்த கொஸ்டின் பா கேக்குறீங்க? Yes, IR, fungi and algae, correct. Okay, fungi and algae. So இதோட functions என்ன, how it is mutual. So நீங்க already last 11th ல இந்த question படிச்சிருப்பீங்க இல்லையா? So like in first chapterலயே வந்திருக்கும் இல்லையா? So lichen அப்படிங்கிறது it is a mutual association between algae and fungi, whereas algae என்ன பண்ணுது, it is providing nutrition to the fungi and fungi is giving protection to the algae. So அதனால தான் it is a mutual, obligate mutualism னா அதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லாஃப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மைக்ரோரைஸாலாம் இருக்கு, ரைசோபியம் நிறைய படிப்பீங்க. ஸோ லாஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் லைக்கன் அப்படிங்கிறது இட்ஸ் அசோசியேஷன் பிட்வீன் algae and the fungi. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், பட் எக்ஸாம்ஸ்ல மேபி 1 மார்க்ல கன்ஃபியூஸ் ஆகலாம். லைக் என்ன, ஆல்கேவா, ஃபங்கையா, இல்ல ரூட்ஸ் ஆஃப் த பிளான்டா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நெமோனிக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, எதுப்பா விச் சாப்டர் இஸ் திஸ்னா எந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின். ஸோ இது எல்லாமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி சாப்டர்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜெனல். ஓகே, தென் வாட் இஸ் விவிபாரி அண்ட் நேம் அ பிளான்ட் குரூப் விச் எக்ஸிபிட் விவிபாரி. ஸோ விவிபாரினா என்ன? ஸோ வாட் இஸ் விவிபாரி? விவிபாரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ சொல்லுங்க, விவிபாரினா என்ன? ஹாலோஃபைட்ஸ். ஹாப்பி, ஹாய் ஹாப்பி. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் பண்ணலையா? அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஹாய். ஸோ ஹாலோஃபைட்ஸ் கரெக்டான ஆன்சர் தான். ஹாப்பி. ஓகே ஓகே சுந்தர், என்னோட நேம் நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தம்ப்நெயில்ல போட்டிருப்பாங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஸோ சீட் ஜெர்மினேஷன். ஸோ பார்த்திபன் ஃபுல் ஆன்சர் சொல்லுங்க. சீட் ஜெர்மினேஷன் எங்க நடக்கும், எப்ப நடக்கும்? ஓகே, ஸோ சீட் நதீம், சீட் ஜெர்மினேட் இன் த ஃப்ரூட், பட் அந்த ஃப்ரூட் வந்து இட் இஸ் ஸ்டில் இன் த மதர் பிளான்ட். ஸோ அப்பயே வந்து அந்த சீட் வந்து இட் இஸ் ஜெர்மினேட்டிங், ஃப்ரூட்குள்ளேயே வந்து இட் இஸ் ஜெர்மினேட்டிங். அதுதான் வி கால் இட் அஸ் விவிபாரி. அண்ட் மெயின் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹாலோஃபைட்டிக் குரூப்ஸ் லைக் அவிசினியா. ஸோ இதுலலாம் வந்துட்டு இட் எக்ஸிபிட்ஸ் விவிபாரி. ஓகேவா? எஸ், அதுதான். ஸோ சீட் germination in the fruit. So அதை mention பண்ணணும், in the fruit which is still in like with the mother plant. The mother plant. Okay va? So example it is seen in the halophytic groups. So halophytic plants na enna? So what are halophytic plants? Sundar, எப்போ 11th plant kingdom live எடுக்கிறீங்களா? Okay, so rhizopora. Okay, Janel. So other examples எல்லாம் இருக்கு halophyticல which grow on the soil. அதாவது salt content அதிகமா இருக்கக்கூடிய soil. அதுதான் we call it as halophytic plants. Okay வா? So xerophytes na என்னன்னு தெரியணும். halophytes இருக்கு. So halophytes na சொல்லியாச்சு. then what are xerophytes? xerophytes தெரியணும். hydrophytes னா என்னன்னு தெரியணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அடாப்டேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் எக்கலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸுமே யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ ஆல்ரெடி ஈகாலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி சாப்டர் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு தடவை பாருங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஹாலோஃபைட்ஸ் விவிபாரினா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள் ஹாலோஃபைட்ஸ். ஓகேவா? Okay, so next, what is thermal stratification? So thermal stratification na enna, adoda types கேட்டிருக்காங்க. So thermal stratification na ஒண்ணும் கிடையாது. So thermal அப்படினாலே temperature. Okay, so அதாவது நம்ம எக்ஸாம்பிள் like pond எடுத்துக்கலாம்.
Okay, Shri xerophytes plant in dry condition. Okay, so if they detach from the plant and grow as a new one. Okay, IR correct. So IR உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. வெறும் IR தான் இருக்கு. Okay, so Yuvan Shankar saline with high salt. Yes, salt content அதிகமா இருக்கக்கூடிய soilல. Okay, okay, next question க்கு move ஆயிட்டோம். So next question க்கு போலாமா? Risho. Okay, Risho. Hi, Risho. Okay. Okay, so thermal stratification அப்படிங்கிறது அந்த temperature changes நம்ம so like water எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே அந்த டாப் லேயர்ல இருக்கிறது டைரக்டா சோலார் ரேடியேஷன் சன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி நம்ம டாப் லேயர்ல இருக்கும் அண்ட் ஆல்சோ டாப் லேயர்ல தான் ஆக்சிஜன் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும் ஸோ அங்க வந்து ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தாலே தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டைப்ஸ் என்னென்ன இருக்கு எபிலிம்னியான் இருக்கு மெட்டாலிம்னியான் அந்த ஹைப்போலிம்னியான் ஸோ 3 இருக்கு இல்லையா ஸோ எபிலிம்னியான்ல பாருங்க நிறைய ஆர்கானிசம்ஸ் பிரசென்டா இருக்கு லைக் ஆக்சிஜன் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும் ஸோ நிறைய ஃபிஷஸ் இருக்கு பிளான்ஸ் இருக்கு அண்ட் அந்த வாட்டர் எப்படி இருக்கும் இட் வில் பி வார்ம் லைக் ஓரளவு ஹாட்டா இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் போக போக என்ன ஆகும் சாயில்ல வந்துட்டு வாட்டர்ல வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கும் அண்ட் ஆல்மோஸ்ட் டீப் டவுன் போகும்போது சாயில்ல வந்து டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியா இருக்கும் ஸோ இட் வில் பி வெரி கோல்ட் இல்லையா ஸோ அங்க வந்து ஆக்சிஜனும் வந்து அவ்வளோ இருக்காது ஸோ ஹைப்போலிம்னியான்ல ஆர்கானிசம்ஸ் அவ்வளோவா எதுவுமே it will be totally absent or ரொம்ப சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பிரசண்டா இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து அதனுடைய டைப்ஸ் அண்ட் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனா என்ன அதோட டெஃபினிஷன் நம்ம பார்த்துடலாம் ஸோ சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் so change in temperature profile in the increasing depth of the water. Okay, va? So adada we call it as thermal stratification. Okay, va? Yes, epilimnion, metalimnion, and hypolimnion. Temperature of the water. Okay, it is classified. Okay. So, Tom Jerry, உங்க பேரு தனுஸ்ரீயா பேர் மாத்திட்டு வந்திருக்கீங்களா இப்பதான் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா ஓகே ஹாய் தனுஸ்ரீ ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா சோ எபிலிம்னியான் மெட்டாலிம்னியான் ஹைப்போலிம்னியான் அதுதான் வந்து 3 டைப்ஸ் இதுலயே இருக்கு ஓகே ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் மாட் அண்ட் தெர்மல் குள்ள டிஃபரன்ஸ் சோ இது வந்து பாண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷனே எக்ஸாம்பிள் லைக் இத தான் மென்ஷன் பண்ணிருக்கோம் பாண்ட் தான் எக்ஸாம்பிள் பாண்ட் ஈகோசிஸ்டம் தான் ஓகேவா okay so next how does Rytidom act as a structural defense by the plants against fire okay first Rytidom na enna adha solunga so hi Dhanashree thirumba hi sollirkeenga answer solunga so Rytidom na enna and how it is acting as a structural defense by the plants against fire and you can mention some indicators of fire so அதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்கை இருக்கு சோ அதுக்கான ஆன்சரும் சொல்லுங்க சோ ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க ஓகே மேம் ஆன்சர் சொல்லுங்க IR bark of the tree dead phloem சஞ்சய் சோ ப்ராப்பரா ஆன்சர் சொல்லுங்க Rytidom அப்படினா என்ன okay it is a Rytidom அப்படிங்கிறது it is a structural defense mechanism by the against what sorry by against okay channel that is composed of so இதெல்லாம் peridot cortical phloem எல்லாம் 11th லயே படிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா so the outer bark of the tree which external to the last formed peridot is called Rytidom okay so against the fire okay fire so mention that fungi எந்த fungi which is the indicator of fire and also ஒரு ferno இருக்கு இல்லையா so general it is the structural defense by the plants against fire okay so mention that fungi எந்த fungi இது 1 mark question so இந்த 1 mark question க்கு ஆன்சர் பண்ணும் so Tiris fern okay and the Pyronyma yes Pyronyma is the correct answer yaru Latifa okay correct answer Latifa okay so Rytidom அப்படிங்கிறது என்னது
Pyronema, yes, Pyronema. So question exam like இது கேட்டாங்க அப்படின்னா which is the indicator of fire அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா you should try this Pyronema. Okay, so it is a structural defense mechanism by the plants against fire. Okay va? So அது வந்து it extends to the last formed periderm இல்லையா? And also from the other structures. Okay, so Pyronema is the correct answer. Pyronema அப்படிங்கிற fungi and also ஒரு fern, that is the Teres இல்லையா? Okay, so next question போலாமா? Okay, what is myrmecophily? So இதெல்லாம் ரொம்ப ஈஸியான questions இல்லையா? So already previous yearsலயும் இந்த questions எல்லாம் வந்திருக்கு. So what is myrmecophily? So faster சொல்லுங்க, myrmecophily னா என்ன? And okay, ants, happy ants. அதுக்கப்புறம் pollination by ants. No, it's not pollination. இது வந்து ஒரு mutual relationship மாதிரி, ஒரு association. So என்ன அப்படின்னா ant வந்து it is taking shelter on what are plants. So அந்த plants எல்லாம் சொல்லுங்க. So ant take shelter on trees னு சொல்லிருக்கீங்க. Mention the trees. What are the trees? என்னென்ன trees? புக்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா? So அதுல ஒரு சில plants மென்ஷன் பண்ணிருக்காங்க. So you say yes, lychee இருக்கு, acacia plant இருக்கு, and next mango. Yes, Karthika, hi Karthika, புதுசா வந்திருக்கீங்களா? hi. Jamun, okay, so jamun is nothing but navapalam சொல்றேன், so அந்த fruit தான். Mango, okay, albedo effect பார்த்தலாம். Genel, next. Okay, so myrmecophily அப்படிங்கிறது என்னன்னா, so ant என்ன பண்ணும், it takes shelter on the plants like trees, like mango tree, lychee tree, acacia tree la. So it is giving a protection, ஒரு bodyguard மாதிரி இருக்கு against the externally disturbing agents. Whereas tree என்ன பண்ணுது, it is giving a shelter to the ant. So இந்த ரெண்டு association தான் we call it as myrmecophily. So first you should mention the point, ants shelter on plants like என்னென்ன plants, mango, lychee, acacia. So இதெல்லாம் so என்ன பண்ணுது, ant is acting as a bodyguard. So hi Induja புதுசா வந்திருக்கீங்களா? hi. Okay, so ant takes shelter on lychee, mango, acacia, and it is acting as a bodyguard against the disturbing agents. Okay va? So intern plant enna panadhu, it is giving a shelter. Plants provide shelter to the ants. So idha vandu we call it as myrmecophily. So myrmecophily அப்படினா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? Okay va? So next question போலாமா? Okay, what is co-evolution? So next question, co-evolution na enna? So co-evolution அப்படிங்கிறது என்ன, and அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலி இதுல 4 எக்ஸாம்பிள் இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க எக்ஸாம்ல ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு மென்ஷன் பண்ணிருக்கணும். சோ உங்களுக்கு எது நல்லா ப்ராப்பரா தெரியுமோ அதை எழுதுங்க. ஓகேவா? சோ டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணிக்கணும். சோ 3 மார்க்ல கேட்டா you have to give one example at least. Okay, so எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. Okay, the interaction between organisms. What organisms? Pig and wasp. Okay, so next. So ஈஸியான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. So bird and the flower. So yes, இதுதான் வந்து கொஞ்சம் இருக்கலே ஈஸியான எக்ஸாம்பிள். Bird ஓட beak shape and the flower shape. Yes, Nadeem, correct. Acacia ants and acaciasis. Okay, next sessionsல நம்ம mnemonics எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். Okay, உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லுங்க. So we'll try to put a mnemonics. Okay, so Parthiban Shaker. Okay, bird's beak and the flower shape. Okay, so அது வந்து ஈஸியா இருக்கு இல்லையா? Because ரெண்டும்
it helps in pollen, so pollination, it comes for the nectar. So nectar க்கு வரும்போது என்ன ஆகும், அது nectar எங்க இருக்கும், flowerல deep inside ல present ஆ இருக்கும். So nectar எடுக்கணும் அப்படின்னா birdோட அந்த beak வந்து it should go deep inside. So அது அப்படியே like generation pass ஆக என்ன ஆயிடுச்சு, so birdோட beakம் it slightly shape மாறி இருக்கு, அந்த flowerம் என்ன இருக்கு, அதோட shape லைட்டா அந்த beaksக்கான angle ல மாறி இருக்கு. ஓகேவா? எஸ் தனுஸ்ரீ கரெக்டா டெஃபினிஷனே போட்டீங்க. it is a relation between organism involves reciprocal changes in the genetic and the morphological characters. Yes, both genetical ஆவும் சரி morphological characters changes இருக்கு. Example bird and flower. Okay, so கரெக்டான டெஃபினிஷன் அதுதான். Okay, so interaction between organisms. So first point அது எழுதணும். So it is an interaction between organism continues for generations அப்படின்னா there will be changes in the genetical ஆவும் சரி morphological ஆவும் சரி. Genetical and morphological changes. So அதுதான் we call it as co-evolution. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னது, பேர்டோட beak shape and also the flower oda shape and size. Okay, example, yeah, butterfly corolla length. Butterfly லாம் போட்டிருக்கீங்க தனுஸ்ரீ. flower oda shape and size. Okay வா, இதுதான் வந்து co-evolution. So co-evolution என்னன்னு புரிஞ்சிடுச்சா? Okay, so next question போலாமா? Okay, so next, what is timberline இல்ல tree line and what is known as a tree line of a mountain? So அதுதான் வந்து questions. இந்த question எப்படி வேணா வரலாம். Okay, so next question போலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு செஷன்ல புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. So எல்லாருக்கும் ஒரு hi. So you should ask your friends to join. So examக்கு now almost 30 days தான் இருக்கு இல்லையா? So ask your friends to join. So நம்மளோட எல்லா செஷனையும் பாருங்க. So ஏதாச்சும் doubts இருந்ததுன்னா you can ask in the comment section. இன்னைக்கு செஷன்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இன்னைக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு, யூ ஹேவ் டு ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ ஹவ் அபவுட் த அதர் சப்ஜெக்ட்ஸ், எப்படி எல்லாம் படிக்கிறீங்க, ஸோ என்ன டைம்ல படிக்கிறீங்க, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்து வரீங்க இல்லையா, ஸோ யூ கேன் டெல் விச் பிளேஸ், நீங்க எந்த பிளேஸ்ல இருந்து வரீங்க. உங்களோட ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் நம்மளோட வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர்ல. ஓகேவா? how to score more marks in biology. See, biology நமக்கு நீங்க ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி அதை கடைசியா தள்ளிட்டு இருக்கீங்க. அதுதான் நீங்க பண்ற பெரிய மிஸ்டேக். ஸோ அதை பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 hour ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல அதாவது ஒரு சாப்டர் படிச்சீங்கனாலே பயாலஜி வந்து ஈஸியா தான் இருக்கும். அண்ட் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம், பட் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிற டார்கெட்ல போகாதீங்க. நீங்க எல்லாமே கவர் பண்ணிட்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் புக் பேக் கவர் பண்ணுங்க. தென் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதை படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு போங்க. ஸோ தட் இட் இஸ் ஈஸி இல்லையா? ஸோ எக்ஸாம்ல எந்த கொஸ்டினும் நமக்கு தெரியல அப்படின்னு விடக்கூடாது. அண்ட் ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஒரு 1 hour படிச்சீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஒரு 10-15 minutes நீங்க அந்த 1 hour படிச்சதை திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ தட் அது திரும்ப மறக்காது. நம்ம திரும்ப அதை படிக்கணும்ட்டே இல்லை இல்லையா? ஓகே, ஸோ ஐஆர் இஸ் ஃப்ரம் சிவகங்கை. ஓகே, கார்த்திகாஸ் ஃப்ரம் கடலூர். ஓகே, ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஜெனடிக்ஸ் தான் மேம் டஃபா இருக்கு. ஸோ ஜெனடிக்ஸ்ல எந்த பார்ட் டஃபா இருக்கு ஐயா? ஓகே, ராணிபேட், கடலூர். ஓகே, கடலூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ஸோ தட் இட் வில் பி அன் இன்டராக்டிவ் செஷன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்லாம் ஆன்சர்ஸே இல்லை, எல்லாமே கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு ரிவைஸ் ஆகும் இல்லையா? ஓகே ஓகே, ஸோ நதீம், அரவிந்த், நித்யா ஃப்ரம் விருதுநகர், மயிலாடுதுறை. ஓகே ஓகே, hello, it's Shri from, so Tom Jerry, it's Shri from Vellore. I feel difficult with maths. I refer your channel. Okay, okay, so maths la endha portion difficult you can comment it. Dhanashri, Parthivan from Chennai. Okay, recombinant side la na edu pa recombination ah. So funny from Viluppuram. So funny ipada session la comment பண்றீங்களா? question kala answer பண்ணவே இல்ல. Okay, Shanti. So Shanti is from Madurai. Okay, hi Shanti.
ஸோ உங்க கிளாஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ ஐஆர் டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ்ல நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ்ல 6, 9, 8 chapters in maths. Okay, so I'll let you know. Okay, so funny you just joined. Okay, so funny உங்க பேர் மென்ஷன் பண்ணுங்க. பவித்ரன் ஃப்ரம் கடலூர். ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நிறைய பேர் இருக்கீங்க. சாந்தி இஸ் ஃப்ரம் மதுரை. ஓகே ஓகே, ஸோ எனிபடி எல்ஸ்? ஓகே, சி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ இங்கே யாரும் ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலும் there is no issue. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு இல்லை இல்லையா? ஸோ என்ன டவுட்னாலும் யூ கேன் ஆஸ்க். இல்லை லைக் லைவ்ல கமெண்ட் பண்ணலனாலும் இந்த செஷன் முடிஞ்சோடனே யூ கேன் லைக் புட் யுவர் டவுட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்களா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். வாட் இஸ் டிம்பர் லைன் இல்லை ட்ரீ லைன் அப்படின்னா, பேசிக்கா இட் இஸ் இமேஜினரி லைன்ஸ். இது ஒண்ணுமே கிடையாது, ஒரு இமேஜினரி லைன், ஒரு மவுண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு இமேஜினரி லைன். அண்ட் அதுக்கு மேல அந்த ட்ரீஸ் will not grow. ஸோ அதை தான் we call it as imaginary line. So imaginary line in a mountain, so above which trees will not grow. So அதுதான் வந்து timber line இல்ல tree line சொல்லுவோம். So ஈஸியா இருக்குல்ல இந்த கொஸ்டின். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு, அதுக்கு மேல trees will not grow. And average the altitudinal limit for the normal tree growth என்ன அப்படின்னா 3000 to 4000 meters. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 2 லைன் எழுதுனா போதும், you'll easily score. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which method is involved in the removal of cadmium from the contaminated soil? So நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, நீங்களே அதான் ஆன்சர் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ விச் மெத்தட்? அதுதான் அந்த ஃபைட்டோ ரெமெடியேஷன். ஸோ ஃபைட்டோ ரெமெடியேஷன் அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஃபைட்டோ ரெமெடியேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரைஸ் பிளான்ட் இருக்கு, ஐகார்னியா அண்ட் ஈவன் சோயா பீன்ஸ். இதெல்லாம் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ரிமூவிங் cadmium from the soil இல்லையா? ஓகே, ஸோ விச் சாப்டர் மேம் மென்ஷன் சாப்டர் நேம்? This is chapter 6, principles of ecology. பவித்ரன் ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ்ல பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு we have discussed the principles of ecology chapter. ஓகேவா? ஓகே, so next, okay, so give 2 examples for halophytes. Okay, halophytes நம்ம halophytes என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. so fast halophytes கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. okay, Avicennia, Latifa, Avicennia இருக்கு, and also other 2 examples இருக்கு இல்லையா? so first example Avicennia. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க. நிலம்போ இல்லப்பா, நிலம்போ எந்த பிளான்ட்? நதீம், அவிசீனியா, கோகனட் ட்ரீயா? So any tricks and tips to remember botanical names and family in the 10th chapter? Okay, 10th chapter நம்ம செஷன்ல ஒரு தடவை எடுப்போம். அப்போ வந்து I'll tell you the mnemonics. ஓகேவா தனுஸ்ரீ? எஸ், மெயின்லி மேங்க்ரூவ் ட்ரீ. ஸோ மேங்க்ரூவ் ட்ரீஸ் தான். ஸோ அவிசீனியா இருக்கு, ரைசோபோரா அண்ட் த சோனரேஷியா. ஓகேவா? அண்ட் சோனரேஷியா. ஸோ மெயின் இம்பார்ட்டன்டான ஸோ எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சிச்சு இந்த கொஸ்டின். ஸோ இந்த ஹாலோஃபைட்டிக் டாபிக்ல ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் இருக்கு, தட் இஸ் த என்னது அந்த ரூட்ஸ். ஸோ வாட் இஸ் தட் ஸ்பெசிபிக் ரூட், அதை சொல்லுங்க. ஒரு நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட் வரும் இந்த பிளான்ட்ஸ்ல அண்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் த பிரீதிங். ஸோ மென்ஷன் த ரூட் நேம். ஸோ ஃபாஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. தனுஸ்ரீ சொல்லுங்க ஃபாஸ்ட். லத்தீஃபா, நதீம், சாந்தி, கோபிகா, பவித்ரன் ஆன்சர் பண்ணுங்க. ஃபன்னி ஆல்சோ. Okay, so IR, Parthiban. So yes, nematophores. So what is nematophores? Okay, so nematophores அப்படினா என்னன்னா, it is a negatively geotrophic root. So what is negatively geotrophic அப்படினா?
see roots எல்லாம் பேசிக்கா so geotrophic அப்படினா it is meaning the gravity ஓகேவா so அத ஞாபகம் வச்சுக்கோங்க so roots எல்லாம் பேசிக்கா எப்படி grow ஆகுது it is growing towards the gravity whereas remaining parts of the plant like stem ஆ இருக்கட்டும் leaf ஆ இருக்கட்டும் even the flowers எல்லாமே வந்து it is growing against the gravity இல்லையா yes breathing roots so who is this Renisha John hi Renisha John first time பாக்குறீங்களா okay so இதுதான் வந்து so positively geotrophic and negatively geotrophic so first positively geotrophic roots எல்லாமே வந்துட்டு it is growing towards the gravity which shows the positive geotrophism but ஆனா halophytes ல ஒரு extra feature அதாவது to balance அந்த salt content அதிகமா இருக்கனால the roots நால it cannot breathe அதனால என்ன ஆச்சு there is an additional root called the nematophores so அது வந்து which is growing against the gravity that is why we call it as negatively geotrophic okay va so negatively geotrophic roots na enna purinjicha so which is the breathing roots which helps in breathing okay va clear ah Balgis Begum enachu so Renisha hi yes breathing roots so breathing roots nematophores அப்படினா என்ன தெரிஞ்சிச்சு so nematophores separate ah question la கேட்டாலும் you should answer and the negatively geotrophic அப்படினா அதுக்கு meaning புரிஞ்சிடுச்சு இல்லையா okay va so broken Tamil medium so தமிழ்ல தான் explain பண்றேன் உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன் okay okay so next question so what is epiphyte so halophytes முடிஞ்சிச்சு next epiphyte so epiphytes already நம்ம எதுல example ஆ பார்த்தோம் so நம்ம ரீசன்ட்டா இப்பதான் ஒரு question டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுல epiphyteக்கு example பார்த்தோம் இல்லையா so okay epiphytes னா என்ன and bring out the morphological adaptations present in it okay for epiphytes னா என்ன faster சொல்லுங்க so answer epiphytes dinner time vandircha supporting plants okay next Nadeem supporting plants next so plants grow on the other plants without hurting so Nitya eppadi easier definition potrukkinga without harming okay yes basica yes belgas air plants அதாவது these plants will grow on the other plants ஆனா எதுக்காக அப்படினா only for the support காக and this epiphyte என்ன பண்ணும் it will prepare its own food and it will absorb moisture from the atmosphere ல இருந்து எடுத்துட்டு it will prepare its own food so அதுதான் வந்து we call it as epiphytic plants okay வா yes which grow perched அதாவது which gets support perched the support மாதிரி and it has the element tissue yes Kartika correct Janil correct so okay the epiphytes அப்படிங்கிறது என்னது epiphytes are the plants which grow on the perch அப்படினு யூஸ் பண்ணுங்க term on the other plants only for support okay va so it என்ன பண்ணும் so morphological அடுத்து morphological adaptations ல பார்த்தோம் அப்படினா it absorbs moisture from atmosphere and prepares its own food okay va epiphytic examples எல்லாம் mention பண்ணுங்க yes Tanashri correct the ecological equivalent epiphytic orchids yes okay prepare its own food okay va and morphological adaptations la main so இதுக்கு ரெண்டு roots இருக்கு இல்லையா so what are the two types of roots so epiphyte ஓட roots சொல்லுங்க fast நம்ம என்ன botany முடிக்கல அடுத்து zoo வேற பார்க்கணும் இல்லையா epiphytic plant vanda okay orchids இருக்கு vanda இருக்கு and next இதுல ரெண்டு roots இருக்கு so அதுதான் அந்த morphological adaptation ஓட ஒரு main point so what are the two roots yes clinging roots Nadeem correct next one இன்னொரு root எது so நீங்க சொல்ல தான் இங்க mention பண்ணுவேன் clinging roots and next one no so general no they will not absorb from the neighbor plant so yes hygroscopic roots and the clinging roots okay va so clinging roots enna panum attach பண்றதுக்காக அந்த சப்போர்ட்காக whereas hygroscopic roots ல ஒரு special type of tissue present இருக்கு and what is the special tissue so புதுசா வந்தவங்க Renisha John
ஆன்சர் பண்றீங்களா? ரெனிஷா ஜான், பல்கீஸ், ஜெனல் ஆன்சர் பண்ணுங்க. கார்த்திகா, தென் தனஸ்ரீ. எஸ், வெலாமன் டிஷ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தவங்கலாம் ஆளை காணோம். சரவணகுமார். Yes, that is the velament tissue. Okay, so it has a special tissue called the velament tissue, and epiphytes la it shows on the morphological adaptation la these plants also show the myrmecophily phenomenon. Okay va? So IR here only answer பண்ணுங்க. IR உங்க பேர் வேற. So mention your name again. Sorry. Risho. Sorry Risho. So Risho answer பண்ணுங்க Risho. ஓகேவா? ஸோ எபிஃபைட்ஸ்னா என்ன, நான் அதோட மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயின் ஆனது வெலாமெண்ட் டிஷ்யூ வில் பி பிரசன்ட். ஓகே ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ பாட்னில நம்ம ஆல்மோஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓரளவு கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் யூ ஆஸ்க் இன் த கமெண்ட் செஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஜுவாலஜியில பார்த்தோம் அப்படின்னா மெயினா ஒரு சாப்டர்ல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. தட் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ பாட்னில ஓரளவு கிளியர் ஆயிடுச்சா? ஸோ கம்பல்சரி கொஸ்டின் என்னென்ன சாப்டர்ல இருந்து வருது அண்ட் என்ன மாதிரி வரலாம் அப்படின்ட்டு. ஓகே, பாட்னில ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி ஒரு சில ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். So Sanjay will put the slides in the WhatsApp group. So join in the WhatsApp group. Okay. ஓகே, ஸோ பார்த்திபன் ரொம்ப நேரமா ஆளக்கான இப்பதான் வந்திருக்கீங்களா? ஓகே, ஸோ ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஸோ ஆல்பிடோ எஃபெக்ட். ஸோ ஆல்பிடோ எஃபெக்ட்னா என்ன? ஸோ ஜெனில் நீங்க மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜுவாலஜி கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்பிடோ லாஸ்ட் சொல்லட்டுமா? ஸோ ஆல்ரெடி ஸ்ரீ வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் கிளாஸ் மைட்டோசிஸ் மியோசிஸ். ஸோ ஆல்பிடோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் ஒன் ஷார்ட் வீடியோ. எஸ் எஸ் ஷமீல். ஸோ ஆல்பிடோ எஃபெக்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகேவா? அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ நிறைய அந்த சல்ஃபர் டை ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்டாமினன்ஸ் எல்லாம் பிரசென்டா இருக்கு. ஸோ இந்த ரிஃப்ளெக்டிங் எஃபெக்ட் தான் வி கால்ட் அஸ் ஆல்பிடோ எஃபெக்ட். சிம்பிளா சொல்லியிருக்கேன் நான். புக்ல கொஞ்சம் பெரிய டெஃபினேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ஷன் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் வி கால் இட் அஸ் ஆல்பிடோ எஃபெக்ட். தனஸ்ரீ. ஓகே, எஸ் எஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர். சாரி, அந்த செஷன் முடியும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ தனுஸ்ரீ, மைட்டோசிஸ் மியோசிஸ் அப்படின்னா மியோசிஸ் என்னது ரிடக்ஷன் டிவிஷன். ஓகேவா? அந்த குரோமோசோம் நம்பர் ஹாஃபா மாறிடும். பரஸ் மைட்டோசிஸ் வந்துட்டு குரோமோசோம் நம்பர் இட் வில் ரிமைன் த சேம். சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். கம்பல்சரி கொஸ்டின். ஸோ பயோஜுவாலஜியில ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங்கா இருக்கட்டும். பாட்னி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு சின்ன மீம். ஹாய் மேம், நியூ டு யுவர் சேனல். ஸோ தேங்க்யூ. எஸ் நித்யா ஜாயின் பண்ணுங்க. மெலிட்டோஃபிலி. ஸோ மெலிட்டோஃபிலி என்ன? பாலினேஷன் பை ஷமீல். நீங்களே சொல்லுங்க. ஸோ கலையரசன். ஹாய் கலையரசன். ஓகே தனஸ்ரீ, தேங்க்யூ. சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஸோ புரியலன்னா சொல்லுங்க. இன்னொருக்கா லைக் ஐ டெல் யூ. ஸோ டுமாரோ வி ஹாவ் MCQ பயோ எக்ஸாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளே நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா பல்கீஸ்? ஓகே, ஜாக் ஸ்பேரோ. ஓகே ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இருந்திருக்கா? ஸோ இந்த டீச்சர் இஸ் வாட்சிங். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது பக்கத்தில் மேம் வந்து என்ன ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்களா? அப்போ உடனே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? எஸ் ஷமில், நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. மெலிட்டோஃபிலி இட்ஸ் பாலினேஷன் பை பீஸ். எஸ். ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ வாட் இஸ் ஹாப்ளோடிப்ளாய்டி? ஸோ ஹாப்ளோடிப்ளாய்டினா என்ன? ஓகே சஞ்சய், ஸ்டார்ட் பண்ணலாம். 10% லா? ஸோ 10% லாலாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஷமீல். ஓகே, ஸோ ஹாப்ளோடிப்ளாய்டி அண்ட் விச் லைக் எந்த ஸ்பெசிஃபிக்கான குரூப்ல இட் இஸ் சீன்? ஸோ இந்த செஷன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே கொஸ்டின் தான். ஸோ இப்போ இந்த ஜுவாலஜியில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன் சாப்டர்ஸ்க்கு எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. நம்ம இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த செஷனே முடிச்சிடலாம். எஸ், ஹனிபீஸ், ஹைமனாப்டெரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நாட் ஓன்லி ஹனிபீஸ், வாட் ஆர் தி அதர் எக்ஸாம்பிள்ஸ்?
So honeybees, IR Parthiban. So in the honeybees na best example. So hymenopteran is winged insects now, okay va? Haplodiploid is a sex determination in which males develop from the unfertilized eggs are haploid and females. Okay, ஒரு சின்ன flow chart நான் சொல்லிருந்தேன். So galfly, ants, okay, wasp. Next. So haplodiploid அப்படின்னு இந்த ஒரு ஸ்பெசிபிக் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் சொல்றேன். So you can write it for இந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம இதுல கவர் பண்ணிடலாம். That is skin selection, okay. So queen bee இருக்கு அப்படின்னா it produces fertilized and the unfertilized eggs, okay வா? And also the fertilized eggs are produced pannum. So fertilized eggs are now it is diploid, whereas unfertilized eggs only it is haploid in nature. And in the unfertilized eggs only it undergoes parthenogenesis, okay va? That is parthenogenesis. So we get parthenocarpic males. So we get the males which they are like drones அப்படின்னு சொல்லுவோம். So it is drones, okay va? So இது வந்து haploid. Next in the fertilized eggs la வந்துட்டு so ஒரு special condition இருக்கு. Yes, without fertilization, yes, drones, okay. So fertilized eggs la வந்துட்டு so if suppose the queen bee வந்துட்டு if it is like aged or if it is leaving the hive, if it have left the hive அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ல next queen வரும். So இதுல நிறைய mechanisms இருக்கு இல்லையா? So next queen வரும் அப்படின்னு they will feed ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபீமேல மட்டும் they will feed with a royal jelly. So it is all இது bookல இல்ல, just I'm telling, okay வா? Yes. So அந்த special jelly கொடுத்தாங்க அப்படின்னா so it becomes the next queen bee. So it is on a condition. So ஞாபகம் வச்சுக்கோங்க. So if they give royal jelly அப்படின்னா it becomes the next queen. And remaining along it will become the sterile worker bees. Okay. So இதை நீங்க வந்து it is on a condition. So example இதை mention பண்ண வேணாம். You can mention directly the sterile bees. Okay வா? So in the sterile bees, அதாவது எப்படி இது sterile ஆச்சு அப்படின்னா because in the queen bee வந்து it produces a hormone. So on the hormone வந்து it will suppress the bees, in the worker bees எல்லாத்தையுமே suppress பண்ணிடும். So which is that's why it's becoming sterile. And also in the sterile worker bees na it helps in the reproductive phase க்கு எல்லாத்துக்குமே help பண்ணுது queen bee ஓடது, okay வா? So it is a special mechanism. The royal jelly அப்படிங்கிறது it is a food pa, it is a food. So normal bee food இல்லாம special food கொடுத்தா it becomes the next queen bee. Just ஒரு informationக்காக சொல்லிருக்கேன், it is not in the book, okay வா? So இதுதான் haploid. So இதுல என்ன இருக்கு, haploidum இருக்கு. So haploid males and the diploid females, அதனாலதான் haplodiploid ன்னு சொல்லுவோம். So kin selection னா அதுதான் அந்த hormone produce ஆகுறது. And also in the queen in the sterile workers எல்லாம் they help in the development of that particular and the queen bee ஓட அந்த embryos எல்லாம் develop பண்றதுக்கு help பண்றதுனால we call it as kin selection, okay வா? Not at the same time, only it is on a condition, Bavitran. So if suppose and the queen bee வந்து ரொம்ப age ஆயிடுச்சு, if the queen bee have left the hive ல இல்ல அப்படின்னா on a condition, okay? So next வந்துட்டு lionization. So what is lionization? So lionization அப்படிங்கிற ஒரு question கேட்டா or it can be a bar body. So இதெல்லாம் நம்ம already discuss பண்ண அதே questions தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. So answer பண்ணுங்க fast-ஆ. So lionization அப்படின்னா என்னது? Yes, coloration X inactivation. So எங்க நடக்கும்? So males லியா females லியா? So fast-ஆ சொல்லுங்க lionization அப்படின்னா என்னது? What is it? Protein body, Pondian? No. So yes, in the females. So bar body அப்படிங்கிறது see basically females la. So in mammals லே பார்த்தோம் அப்படின்னா so females have XX chromosome, males have XY chromosome. And the genetic information, so unnecessary genetic information pass ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக ஒரு X chromosome மட்டும் தான் ஃபங்க்ஷனா இருக்கும், whereas இன்னொரு X chromosome it is inactivated. And the inactivated X chromosome தான் we call it as bar bodies, okay வா?
எஸ் ஃபார்முலா வந்து n-1. விக்னேஷ் கரெக்ட். ஸோ விக்னேஷ் புதுசா வந்திருக்கீங்களா? ஹாய், ஹாப்பி பாய். ஓகே, எஸ், inactivation of X chromosome in the female, that is inactivation of one of the X chromosomes. ஓகேவா? So inactivation of one of the X chromosomes in female. So females have X and X chromosome. அதுல ஒரு chromosome மட்டும், ஒரு X chromosome is functional. Okay, well, that is to prevent the unnecessary information transform ஆகாம, genetic information pass ஆகாம இருக்கிறதுக்காக இந்த inactivation. Okay, so Vignesh, you already joined in. Okay, நான் இதுல chatல சொன்னேன் Vignesh, நீங்க கமெண்ட் பண்ணல, அதனால. ஓகேவா? ஓகே, so அதுதான் அந்த inactive X chromosome தான் we call it as bar bodies. ஓகே ஓகே, ஸோ அந்த பார் பாடிஸ் கேல்குலேட் பண்றப்ப ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ n-1. ஸோ என்னங்கிறது அந்த குரோமோசோம், எக்ஸ் குரோமோசோமை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? சே சப்போஸ் எக்ஸாம்பிள் இன் XX அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஃபங்க்ஷனலா இருக்கும், வேற இன்னொன்று இந்த பார் பாடிஸ். இதுதான் வந்து ஆக்டிவான எக்ஸ் குரோமோசோம் அண்ட் திஸ் இஸ் த பார் பாடிஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கேட்டால் யூ கேன் மென்ஷன் இந்த டயக்ராம் கூட நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஓகே, எஸ், லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்ல கம்பல்சரியில வந்துருச்சு. ஓகேவா? ஸோ லைனைசேஷன், இந்த ப்ராசஸ் தான் கால்ட் அஸ் லைனைசேஷன். ஸோ லைனைசேஷனாலும் சரி, பார் பாடிஸ்னாலும் சரி, என்ன கேட்டாலும் இந்த ஆன்சர் எழுதுனா போதும். ஓகேவா? ஓகே கார்த்திகா. ஓகே, ஸோ வாட் இஸ் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் ஜீன். ஸோ ஜீன் இருக்கு, இட் ஹேஸ் அ பர்டிகுலர் ட்ரெய்ட் இல்லையா? ஃப்ரம் father to his grandson through his daughter, adha we call it as criss cross inheritance. So on the நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணோம் இல்லையா? சோ அந்த ஹீமோஃபிலியாவை வச்சு ஒரு क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணிருந்தோம். சோ அது எப்படி பாஸ் ஆயிருக்கு அப்படி நமக்கு தெரிஞ்சது இல்லையா? சோ அதுதான் ஒரு பர்టిక్యులரான ஒரு ட்ரெய்ட், இட் இஸ் பாசிங் ஃப்ரம் ஃபாதர்ல இருந்து, அதாவது ஃபாதர் இருந்து இட் இஸ் பாசிங் டு தி தேர்ட், அதாவது நெக்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் வரலும் பாஸ் ஆகுது. ஆனா அது எப்படி பாஸ் ஆயிருக்கு? த்ரூ த டாட்டர். சோ இப்படி பாஸ் ஆகுறதுனால தான் we call it as criss cross inheritance. சோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? சோ கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியாக்கு அந்த சார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? சோ எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியா அண்ட் த கலர் பிளைண்ட்னஸ். ஓகே, சோ இதுதான் எக்ஸாம்பிள். சோ இங்க பாருங்க, ஒரு பர்టిక్యులரா கலர் பிளைண்ட் மேல். சோ மேல் வந்துட்டு இட் இஸ் கலர் பிளைண்ட். Yes, okay. Okay. So, இப்ப இந்த கலர் பிளைண்ட் மேல் கிட்ட இருக்க அந்த பர்టిక్యులர், சோ அந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்து எப்படி வந்து அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆயிருக்கு பாருங்க. இங்க இருக்காங்க கலர் பிளைண்ட் மேல். So through whom it is passed? Through the daughter. So daughter கிட்ட இருந்து, so colorblind male to the from the daughter it passed to the next generation. So இதுதான் வந்து we call it as criss cross inheritance. Yes, carrier daughter. So last classல நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? So எப்படி வந்து F1 F2 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். So யூசுவலாவே அந்த F1 ஜெனரேஷன்ல 4 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க. பட் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் 2 எடுத்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? So இங்க வந்து மறுபடியும் அந்த ரெண்டே கிராஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. பிகாஸ் we are crossing அந்த ஒரு கேரியரான ஒரு ஃபீமேல we are crossing with வேற ஏதோ ஒரு நார்மல் மேல கிராஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ கிளியர் ஆயிடுச்சா? சோ ஒரு நார்மல் ஃபீமேல் கலர் பிளைண்ட் மேல் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா we'll get a 4 ஆஃப்ஸ்பிரிங்ஸ். நீங்க உங்களுக்கு இதுல கிராஸ்ல போடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா you can use the Punnett square. ஓகேவா? சோ Punnett squareல போட தெரியும் இல்லையா? Yes, so revision exams. So அதெல்லாம் சொல்றேன். So mostly இந்த சாப்டர்ல இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி பேட்டர்ன் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் தான் வந்துட்டு கம்பல்சரி क्वेश्चंसல வந்துட்டே இருக்கு. ஸோ இது சால்வ் பண்றது எப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ திரும்ப லாஸ்ட் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம போயிடலாம். ஸோ why are sex linked recessive characters more common in male than female? ஸோ அதுதான் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் இட்? So first point என்ன? X-linked genes. அதாவது X-linked genes அப்படின்னா genes which are on the X chromosome have no corresponding allele in the Y chromosome. Okay, so அதுதான் first point. So அதே மாதிரி vice versa. அடுத்த point அதை மென்ஷன் பண்ணணும். So Y-linked genes have no corresponding alleles in the X chromosome.
Yes, males are hemizygous. So hemizygous அப்படிங்கிறது in X-linked conditionல, that is they have X and Y chromosome. So XX chromosome இருந்துச்சுன்னா we call it as homozygous. So hemizygous னு ஏன் சொல்றோம்? So hemizygous னா என்ன சொல்லுங்க கலையரசன்? நானே சொல்லிட்டேன், திரும்ப சொல்லுங்க. Okay. So then அடுத்த பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணும்? So Y linked genes இருந்துச்சு அப்படின்னா it will inherit along the Y chromosome. So and they will be, so Y chromosome, Y gene அப்படினாலே so male மட்டும் தான் Y present இருக்கும். So அந்த character என்ன ஆகும்? It will be expressed in the males. ஓகேவா? see இது ரொம்ப நீங்க கஷ்டப்படவே வேண்டியது இல்ல, ரொம்ப ஈஸி தான். so X linked அப்படின்னா எக்ஸ்ல வருது அப்படின்னா இட் கேன் பி இன் த மேல்ஸ் அண்ட் த ஃபீமேல்ஸ். பட் ஆனால் ஏன் வந்து மேல்ஸ்ல அதிகமாக இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மியூட்டன்ட் அலீல் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல பிரசண்டா இருக்கு. ஸோ இப்போ ஃபீமேல்ஸ்ல எத்தனை எக்ஸ் குரோமோசோம் இருக்கு? we have 2 எக்ஸ் குரோமோசோம். மேல்ல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் பிரசண்டா இருக்கு. ஸோ அந்த மியூட்டன்ட் அலீல் ஃபீமேல்ல பிரசண்டா இருக்கு, ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னா ஃபீமேல் பிகம் த கேரியர். whereas மேல்ல வந்து இருக்கிறதே ஒரு எக்ஸ் குரோமோசோம். ஸோ அந்த மியூட்டன்ட் அலீல் அந்த குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து இட் வில் பி எக்ஸ்பிரஸ்ட். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் நீங்க அந்த ஹீமோஃபிலியா இல்ல கலர் பிளைண்ட்னஸ் அந்த சார்ட் போடும்போதும் சரி, ஸோ இஃப் சப்போஸ் ஒரே ஒரு குரோமோசோம்ல எக்ஸ் குரோமோசோம்ல ஃபீமேலுக்கு இருந்துச்சுன்னா தே வில் பி கேரியர். ஓகேவா? இஃப் மேல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆயிடும், பிகாஸ் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கிராஸ்ல நீங்க எழுதிடலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதுதான் பிகாஸ் மேல்ஸ் ஆர் ஹெமிசைகஸ். ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ தேர்ஃபோர் they express the trait only when the ஒரு மியூட்டன்ட் அலீல் பிரசன்ட் ஆயிருந்தாலும் அந்த டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். ஓகே, எஸ். Then what are holandric genes? So holandric genes அப்படிங்கிறது the genes present in the differential region of the Y chromosome. So Y chromosomeல வேற வேற இடத்துல present இருக்கு அப்படின்னா அது Y linked genes னு சொல்லலாம், or we can call it as holandric genes. Okay, 5 மார்க்லயும் வரலாம், பட் 3 மார்க்ல கேட்டாலும் we mention all the points. ஓகேவா? Next, Y linked genes have no corresponding allele in the X chromosomes. அது தெரியுமில்ல. ஸோ Y linked genesனாலே genes on the Y chromosome. ஸோ இப்போ Y linked genesனா it will inherit along the Y chromosomes. ஸோ Y chromosomes மேல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ phenotypically it expressed only in the males. ஓகே, ஸோ holandric genesனா என்னன்னு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ 2-3 கொஸ்டின் போட்டதுல எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் ஆளை காணோம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாம். ஸோ இந்த do you know, இந்த did you know, so primary site for the production of RBCs. இது ஒரு சிம்பிளான பேசிக் கொஸ்டின், சாப்டர் 7ல இருக்கு, பட் ஜெனரல் நாலேஜ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 8 மணி ஆயிடுச்சு, எல்லாம் டின்னர் போயிட்டீங்களா? ஸோ ஆன்சர் ஃபாஸ்ட். ஸோ பார்த்திபன், ஹாப்பி பாய், ரிஷி, ரிஷோ, IR, கலையரசன், சாந்தி, விக்னேஷ், கார்த்திகா, லக்ஷனா ஸ்ரீ. ஹாய் லக்ஷனா ஸ்ரீ, புதுசா வந்திருக்கீங்களா? ஸோ வேரி ஸ்ரீய காணோம். ஜெனல், ஓகே. ஸோ ஜெனல் போன் மேரோ. நெக்ஸ்ட். ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. லத்தீஃபா, ஓகே. ஜெஷானி புதுசா இருக்கீங்களா? ஸோ ஹாய். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு. நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் தெரியும் ஸோ எவ்வளோ பேர் சாட்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ இந்த பசிலுக்கான ஆன்சர் யாரெல்லாம் இன்னும் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஆன்சர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ மித்தவங்கலாம் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நித்யா கரெக்ட். ஸோ பார்த்திபன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. IR, ரிஷோ, லத்தீஃபா, ஜெனல் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட். ஸோ எங்க அன்பு செல்வம், ஓகே கரெக்ட் ஆன்சர் அன்பு செல்வம். நெக்ஸ்ட் ஹாப்பி பாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா போன் மேரோ தான். ஸோ போன் மேரோ எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஸோ பிரைமரி சைட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் RBCs, பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? ஸோ சிவகாமி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க போன் மேரோ. ஸோ எங்க டாம், ஜெரி, ஸ்ரீய காணோம், சைலண்ட் ஆயிட்டாங்க.
ஜெனல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ the thymus, bone marrow எல்லாம் படிச்சிருக்கீங்களா? So next, mention the symptoms of phenylketonuria. So phenylketonuria வந்துச்சு அப்படிங்கிற அந்த disease வந்துச்சுன்னா what are the symptoms? So first symptom there will be a mental retardation. So phenylketonuria first என்ன நடக்கும்? So there will be mutation in a specific gene, like a specific chromosome. So அந்த gene என்ன, அந்த chromosome என்ன, fast கம்பைன் பண்ணுங்க. So அன்புஷலம், these are possible questions. ஓகேவா? So mental retardation and light pigment of the skin and hair. Okay, so phenylketonuria. So phenylketonuria, there will be mutation in which gene? So in the gene la mutation varum. So fast solunga. So inga ella silent ஆயிட்டீங்க. So phenylketonuria is the important ஆன question. So இந்த questionக்கு symptoms மட்டும் கேட்டிருக்காங்க, பட் நம்ம phenylketonuria என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்பார்ன் எரர் ஆஃப் phenylalanine மெட்டபாலிசம். ஓகே, ஸோ எங்க எந்த இதுல ஜீன்ல மியூட்டேஷன் நடக்கும் ஜெனல் சொல்லுங்க. எஸ், PAH. ஸோ வாட் இஸ் PAH? ஸோ ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க, மறக்க கூடாது, 1 மார்க்ல எல்லாம் வரலாம். ஸோ ரிஷு, PAH-னா PAH ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஸோ எல்லாம் PAH சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஷுட் நோ த ஃபுல் ஃபார்ம். ஸோ அது என்ன ஜீன், என்ன என்சைம், ஆல்சோ என்சைமும் மென்ஷன் பண்ணுங்க. எஸ், phenylalanine hydroxylase. ஸோ phenylalanine இந்த PAH ஜீன்ல if there is a mutation அப்படின்னா இந்த phenylalanine வந்து it will not be converted into tyrosine. ஸோ ஓகே, அப்போ அது கன்வெர்ட் ஆகலைன்னா என்ன நடக்கும்? நம்ம பாடியில phenylalanine அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ which leads to brain disorders. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கா phenylketonuria அப்படின்னா என்னன்ட்டு. அண்ட் so accumulated ஆனது எல்லாமே it will be excreted as a phenylpyruvic acid. Yes, tyrosine தான். So tyrosine convert ஆகாது. Okay? Okay. So next question, mention the symptoms of Down syndrome. So what is Down syndrome? So Down syndrome na என்னன்னு சொல்லுங்க. So which condition is Down syndrome? Down syndrome இருக்கு, Klinefelter syndrome la இருக்கு. So Down syndrome na என்ன? So the symptoms மட்டும் தான் இங்க questionல கேட்டிருக்காங்க. So you can mention what is Down syndrome. Yes, it is a trisomic condition. So trisomy of the chromosome number 21. So மறக்கவே கூடாது, Down. So trisomy 21 தான் Down syndrome. So அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, Down 2-1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So that மித்த syndromes ஓட கன்ஃபியூஸ் ஆகாது. அப்ப டவுன்னா என்ன, 2-1 அப்படி இருக்கு இல்லையா? So Down syndrome trisomy 21 condition. ஓகேவா? So அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் ட்ரைசோமிக் கண்டிஷன். ஸோ 2 குரோமோசோம் அடிஷனலா ஒரு குரோமோசோம் இருக்கும். ஓகே, ஸோ அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் இருந்துச்சு அப்படின்னா there will be a severe mental retardation and defective development of the CNS, central nervous system ப்ராப்பரா டெவலப் ஆகாது, and increased separation. ஸோ அந்த டவுன் சிண்ட்ரோம் அஃபெக்ட் ஆன பர்சன் பார்த்தோம் அப்படின்னாலே there will be increased separation between the eyes and flat ஆன noses இருக்கும், and there will be malformed ears and mouth வந்து it will be constantly open. So salivary production அதிகமா இருக்கும், and protrusion of the tongue, அதாவது டங் வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் symptoms of Down syndrome. and also நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் இதுல ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா amniocentesis அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ amniocentesis பண்ணாலே when அந்த பேபி வந்து ஹோம்ல இருக்கும் போது we can make out this disease. ஸோ அந்த amniocentesis ப்ராசஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஸோ டவுன் சிண்ட்ரோம்லாம் நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் RH ஃபேக்டர்ஸ். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது வந்து RH கண்ட்ரோல், அதாவது RH ஃபேக்டர் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம பிளட்ல அந்த ஆர்பிசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிஜன், ஸோ அந்த ஜெனட்டிக் கண்ட்ரோலுக்கு ஒரு சில தியரிஸ், அதாவது ஹைப்போதசிஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகேவா? ஸோ RH ஃபேக்டர் அப்படின்னா it involves 3 different pairs of alleles. ஓகேவா? ஸோ these are the theories proposed by Fisher and Bray. ஸோ அவங்க 2 பேர் சொன்னது என்ன அப்படின்னா, ஸோ 3 different pairs of alleles and it is located at a closely linked loci on a chromosome pair. ஓகேவா? ஸோ க்ளோஸ்லி, அதாவது லோகேஸ், இதுதான் அந்த லோக்கல் லோகே இல்ல லோக்கஸ்.
So alleles எல்லாமே present, it will be present in a particular locale இல்லையா. So it is 3மே closely close gapல அது வந்து present ஆயிருக்கு. And next வந்து it is more commonly used. So இதுதான் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய அந்த system, and we use the CDE அப்படிங்கிற நேம் வச்சு நம்ம அதை வந்து we use it. Okay. Okay, so அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 3 pairs of RH alleles it occurs in 3 different loci on the chromosome number 1. So chromosome 1ல பார்த்தோம் அப்படின்னா it is present in the different loci. அதாவது different loci but they are closely present. ஓகேவா? சாந்தி, chromosomal abnormalities, yes, it will be identified by the amniocentesis. So amniocentesis process ஓட ஒரு மெயின் அதாவது யூஸ் அப்ளிகேஷன் அப்படினாலே இந்த மாதிரி chromosomal disorders நம்ம முன்னே அதுக்காக தான் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்களே. ஓகேவா? ஸோ amniocentesis-னா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ chromosomal disorders எல்லாம் நம்ம ப்ரியாராவே லைக் அந்த பேபி லைக் வூம்ல இருக்கும் போதே we can make out the chromosomal diseases. ஓகே, ஸோ அதுக்காக தான் amniocentesis பண்ணுவாங்க. ஸோ amniocentesis எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ வித் சம் ஒரு நீடில் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து amniotic fluid எடுத்து they will do the test and all. ஓகே ஓகே, ஸோ பாசிபிள் ஜீனோடைப்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இட் கேன் பி கேபிட்டல் C or small c, capital D or small d and capital E or small e. ஓகே, ஸோ இதுல இந்த கேபிட்டல் வந்துச்சு அப்படின்னா it represents the RH positive phenotype. So dominant allele present ஆயிருந்துச்சு அப்படின்னா it represents the அதாவது dominant RH positive phenotype represent பண்ணுது. Whereas RH negative அப்படின்னா double recessive genotype. So small d இருந்துச்சுன்னா it represents the RH negative. So இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. capital D dominant allele இருக்கு அப்படின்னா RH positive, small d இருக்கு அப்படின்னா RH negative. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து Fisher and Ray's ஓட hypothesis. Next வந்து Wiener's hypothesis என்னன்னு பார்ப்போம். So Wiener என்ன பண்ணாரு? He proposed existence of 8 alleles. So அந்த 8 alleles என்னன்னா R1, R2, R0, RZ, R1, R11, RY அப்படின்னு he represented, and it is all presented in ஒரு single RH locusல present ஆயிருக்குன்னு சொன்னாரு. And next all the genotypes which carry. So இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த dominant allele இருந்துச்சு அப்படின்னா it represents the RH positive, whereas recessive allele இல்ல double recessive இருந்துச்சு அப்படின்னா which represents the negative phenotype. ஓகேவா? So அந்த double recessive condition இருந்துச்சுன்னா it represents the RH negative phenotype. So இது ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாமினன்ட் allele recessive allele அதை வச்சு RH பாசிட்டிவா நெகட்டிவா. ஸோ இதை அட்லீஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ வீனர் ஹைபோதசிஸ்ல இவர் என்ன ஆல்பபெட்ஸ் என்ன alleles யூஸ் பண்ணிருக்காரு அண்ட் ஃபிஷர் அண்ட் ரேஸ்ல என்ன யூஸ் பண்ணிருக்காருன்னு ஒரு தடவை பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஜெனரல் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் சொல்றேன், நீங்க டாமினன்ட் ரெசசிவ் allele அண்ட் என்னென்ன ஆல்பபெட்ஸ் இருக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா புரியாது. So it is just a hypothesis. இந்த genetic control RH factor genetic controlக்காக தான் இந்த hypothesis கொடுத்திருக்காங்க. So most commonly used வந்து Fisher and Ray's ஓட hypothesis தான். அதுல வந்து அந்த CDE அப்படிங்கிற nomenclature யூஸ் பண்ணிருக்காங்க. So அந்த allele வந்து pair ஆகும் இல்லையா? So pair ஆகும்போது capital D இருந்துச்சு அப்படின்னா it represents RH positive. whereas small d இருந்துச்சு அப்படின்னா it represents RH negative. அல்லது double recessive condition இருந்துச்சு அப்படின்னா. double recessiveனா என்ன? ரெண்டு small r ரெண்டு ஸ்மால் டி ரெண்டு ஸ்மால் இ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் RH நெகட்டிவ் ஃபினோடைப். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்யாச்சும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். ஸோ கேரியோடைப்பிங்கோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஸோ மெயினா ஸோ கேரியோடைப்பிங்னா அந்த குரோமோசோமல் செட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? லைக் விச் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் அந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு எல்லாமே இட் இஸ் யூஸ்ட். So which helps in first point அதுதான் male and female identifications. அந்த குரோமோசோம்ல நம்ம சீக்வென்ஸ் பண்ணும்போது we'll get to know அந்த குரோமோசோமல் சீக்வென்சிங் தான் அந்த கேரியோடைப்பிங். ஓகேவா? So first male and female will get to know because male have X and Y chromosome, females have X and X chromosome. ஓகேவா? And also chromosomal aberrations like deletion, duplication, translocation. So அந்த மாதிரி chromosomal aberrations நம்ம கண்டுபிடிக்கலாம். And also abnormalities like aneuploidy. And next வந்து it helps in predicting the evolutionary relationship. So இந்த மாதிரி karyotyping நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் பண்ணோம் அப்படின்னா evolutionary relations இப்போ ஒவ்வொரு ஆர்கானிசம் எப்படி இருந்துச்சு, குரோமோசோமல் சீக்வென்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா we can make out the evolutionary sequence. ஓகேவா? So next genetic diseases in human beings can be detected. So அதே தான் நம்ம chromosomal disordersum சரி genetic disordersum we can make out. Okay, so இதுதான் வந்து applications of karyotyping. Okay, so next வந்துட்டு symptoms of
symptoms of Patos syndrome. So இதுக்கு முன்னாடி நம்ம என்ன syndrome பார்த்தோம்? Down syndrome பார்த்தோம். So இங்க வந்து Patos syndrome. So Patos syndrome எந்த chromosome affect பண்ணுது? So அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க. Okay ஜெனல். Okay. So Patos syndrome எந்த chromosome affect பண்ணுது? So fast கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருக்கு because principles of inheritance and variation chapter கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? So இந்த questions எல்லாம் வந்து கம்பல்சரியில வரலாம், அதனால தான் திரும்ப போட்டிருக்கிறது. Yes, Risho correct. 13, Janil 13 correct. Shabir 21 இல்ல 21 நம்ம ஆல்ரெடி இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். So அது எந்த சிண்ட்ரோம் ஓடுது? Yes, trisomy 13 தான் Patos syndrome ஓடுது. Okay, so trisomy 13. So extra chromosome இதுல chromosome number 21 ல present ஆச்சுனா which forms the Down syndrome, whereas 13th chromosome ல இருந்துச்சுனா we call it as Patos syndrome. Okay வா? Okay Sabir, it's okay. So down அப்பனா 21, அதுக்கு தான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு Down syndrome க்கு 21 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. Okay, so Patos syndrome, it is characterized by multiple and severe body malformation as well as the proven like mental deficiency தான் இதுவுமே. and இந்த பிக்சர்ல இருக்காங்க like இருக்க பிக்சர் மாதிரி தான் அந்த syndrome affect ஆன persons இருப்பாங்க. so basically main feature என்ன அப்படின்னா cleft lip and palate இருக்கும். so cleft lip இருக்கும், cleft palate இருக்கும். so அதுதான் அந்த பிக்சர்ல இருக்கிறது. so small head with small eyes and cleft palate present இருக்கும். so malformation of the brain and also the internal organs. okay வா? so இதெல்லாம் தான் symptoms of Patos syndrome. Okay, which lesson? பார்த்திபன் இது என்ன lesson தெரியலையா? Principles of inheritance and variation, chapter 4, zoology இருக்கக்கூடிய chapter 4. Okay, so what causes and write the causes and the difference between hemophilia and thalassemia. So ரொம்ப டீடைலா போக வேணாம், பேசிக்கா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி டிஃபரன்சஸ் கேட்டா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஹீமோஃபிலியானா என்ன, தலசீமியானா என்ன, ஒரு பேசிக்கான ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இது என்ன மாதிரி டிசீஸ்? ஹீமோஃபிலியா இட் இஸ் a hereditary disease. So parents கிட்ட இருந்து next offsprings க்கு வரலாம். so thalassemia வந்து is autosomal recessive disorder. so autosomes ல இருந்து பாஸ் ஆகக்கூடிய and it is a recessive disorder. so recessive னா என்ன, dominant னா என்ன? so cleft palate அப்படினா so palate நமக்கு தெரியும் இல்லையா? so lips இருக்கு, நம்மளுடைய lower upper palate present இருக்கும். so நம்மளுடைய upper teeth எல்லாம் இருக்கு இல்லையா? so அங்க ஒரு bone like structure இருக்கு இல்லையா? so நம்ம பேசும்போது when it contacts with the bone, so அந்த bone தான் we call it as palate. okay, so அந்த palatல cleft அப்படினா cleft like structure, ஒரு என்ன சொல்றது, ஒரு narrow ஒரு structure like அது வந்து ப்ராப்பரா ஃபியூஸ் ஆயிருக்கு அது bones. ஓகேவா? so அதுதான் we call it as cleft palate. okay, so சீதா அபி, ஹாய் சீதா அபி 13 question முடிச்சு next question வந்தாச்சு சீதா. ஓகேவா? so autosomal recessive disorder. so அப்ப recessive gene for the hemophilia it lacks the, so hemophilia னா என்னது? blood வந்து ப்ராப்பரா, so ஹீமோஃபிலியா இருக்கு ஒவ்வொரு பர்சனுக்கு அப்படின்னா blood வந்து ப்ராப்பரா கிளாட் ஆகாது. ஸோ நமக்கு பேசிக்கா ஏதாச்சும் ஒரு ஸ்கார் மாதிரி நமக்கு வந்துச்சு அப்படின்னா blood வித்தின் கிளாட்டிங் டைம் டிஃபர் ஆகும், 3 to 6 minutes தான் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சே. ஸோ வித்தின் சம் டைம் blood வந்து கிளாட் ஆயிரும். பட் ஆனால் ஹீமோஃபிலியா இருக்கு ஒரு பர்சனுக்கு அப்படின்னா blood வந்து ப்ராப்பரா கிளாட் ஆகாது. ஸோ அதனால தான் the recessive gene for hemophilia which lacks the clotting substance which is the thromboplastin in the blood. ஓகேவா? so அதனால blood வந்து clot ஆகாது. and it is also known as, அதனுடைய other name என்ன அப்படின்னா bleeders disease. okay, so next thalassemia. so நமக்கு ஹீமோகுளோபின்ல தெரியும் இல்லையா? so it has an alpha and the beta globulin chains present இருக்கும். so அதுல ஏதாச்சும் டிஃபெக்ட் வரலாம். so if there is a defect in the alpha and the beta globulin chains which causes abnormal, hemoglobin வந்து abnormal produce ஆக ஆரம்பிச்சிரும். so which resulting in anemia. so it is also known as Cooley's anemia. so simple first அது என்ன டிசீஸ்னு மென்ஷன் பண்ணுங்க, அதர் நேம்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு so ரஃபா how it is ஹீமோஃபிலியானா என்ன, தலசீமியானா என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணா போதும். so differences 3 மார்க்ல கேட்டா so ஈஸியா அந்த 3 பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணலாம், ரொம்ப டீடைலா போக வேணாம். ஓகேவா? ஓகே, so what is color blindness? so color blindness னா என்ன? so பேசிக்கா சிம்பிளா color blindness அப்படின்னா ரெட் அண்ட் கிரீன் கலர் blindness தான் சொல்லுவோம். ஓகே, so next வந்துட்டு குரோமோசோம் நம்பர் இதுல இல்லப்பா, குரோமோசோமே மென்ஷன் பண்ணவே இல்லை ஷபீர். இட்ஸ் ஜஸ்ட் தலசீமியானா என்னன்னா சொல்லி கொண்டு ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர்
அண்ட் மெயினா என்ன ஆகும் அப்படின்னா தலசீமியால அப்நார்மல் ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, ஸோ கலர் பிளைண்ட்னஸ்னா என்ன? ஸோ அந்த ரெட் அண்ட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஹவு எக்ஸ்-லிங்க்ட் ஜீன் இன்ஹெரிட்டட் இன் த மேரேஜ் பிட்வீன் ஹெமிசைகஸ் ரெசசிவ் மேல் அண்ட் நார்மல் விஷன்ட் விமன். ஓகே, ஸோ hemizygous recessive male. So how will you represent hemizygous recessive male? So normal visioned women we can mention as X and X chromosome. So normal women ன்னு சொல்லலாம். So we are crossing with hemizygous recessive. So direct கொடுக்காம so இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா you should know. அப்ப hemizygous recessive male னா என்னது? Okay, so XY. Okay, so XY எப்படி XY வரும்? hemizygous recessive அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? So they are no XY அப்படின்னா நம்ம மேல மென்ஷன் பண்ணுவோம். So hemizygous recessive male அப்படின்னு நம்ம சொல்லும்போது what should be the so இது வந்து color blindness. So you can use the alphabet C யூஸ் பண்ணிக்கலாம். So C யூஸ் பண்ணி சொல்லுங்க. yes, அதாவது சாரி பார்த்திபன் Xல வருமா C Xல X பவருக்கு C வருமா இல்ல Y பவருக்கு C வருமா? கரெக்ட்டா சொல்லுங்க. So இப்ப hemizygous recessive male னா என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? So they are affected males, அதாவது color blind male. So அப்ப நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இது வந்து X-linked disorder. So அப்ப வந்து அந்த மியூட்டன்ட் allele எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? It is present in the X chromosome. ஓகேவா? So ஷபீர் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. So X இருக்கு. So அந்த allele it is present in the X chromosome and we have the Y. Okay, so இதுதான் வந்து parents. So F1 generationல எப்படி ஃபார்ம் ஆவாங்க? So we can cross it. So இது cross வந்துட்டு இதுல கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா you can use the Punnett square. So Punnett squareல சைடுல போட்டு அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். So Punnett squareல போட்டுடலாமா? So we have X and X females இருக்காங்க. So maleல hemizygous. Okay, so X and X power C, X and X power C. And next XY XY. So இப்போ நமக்கு F1 ஜெனரேஷன்ல கிடைச்சிருக்கக்கூடிய 4 ஆஃப்ஸ்பிரிங். So எப்படி இருக்காங்க? So X and Y அப்படிங்கிறது என்ன? So they are normal males இல்லையா? So they are normal males. So both are 50% normal males இருக்காங்க and also 50% they are carrier female. So Xல ரெண்டு X குரோமோசோம்ல ஒரு X குரோமோசோம்ல தான் அந்த மியூட்டன்ட் allele present ஆயிருக்கு. So what do you call them? So femalesல ஒரு X குரோமோசோம்ல வந்து அந்த allele present ஆயிருக்கு அப்படினா what do you tell them? So answer பண்ணுங்க ஃபாஸ்டா. So we have four offspringsல we have 2 normal males and 2 carriers. Yes, ஷபீர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. So female carriers. So அப்ப நம்ம F1 generationல how you have to write? So நம்ம cross பண்ணிக்கலாம். So in the F1 generation we'll get so carrier and the normal male. So கீழ நம்ம எழுதிடலாம். So carrier female and a normal male. So 4 offspringsல ரெண்டு பேர் இப்படி இருக்காங்க. Okay, so இது வந்து F1 generationல. Next நம்ம F2 generation. Yes, carrier female carrier தான் லத்தீஃபா, பார்த்திபன், ஷபீர் எல்லாமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. So next F2 generationல பாப்போம். So F2 generation நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு carrier female if she marries another normal male அப்படினா என்ன மாதிரி offsprings வருவாங்க. So இது வந்து same male கிடையாது, வேற ஏதோ ஒரு நார்மல் மேல். So X so X power C crossing with normal ஆன ஒரு XY. So இதுவும் நம்ம Punnett squareல போட்டுடலாம். தமிழ் சீரியல் ப்ரோமோஸ். So திரும்ப இன்னொருக்கா பாருங்க, நான் லாஸ்ட் F2 generation போடுறேன்.
ஸோ F2 ஜென்ரேஷன்ல நம்ம அதையும் வந்து பியூனட் ஸ்கொயர்ல போட்டுக்கலாம். பிகாஸ் நீங்க அந்த கிராஸ் பண்ணும்போது மாறிக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணி எழுதிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பியூனட் ஸ்கொயர்ல போட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ரைட் இட் டவுன் ஹியர். ஓகே, ஸோ எக்ஸும் ஸோ carrier female and we have a normal male. So அப்போ F2 ஜென்ரேஷன்ல என்ன மாதிரி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆவாங்க? ஸோ we have xn x and xn x power c and xy x power c y. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஓகே, தெரியுறாங்களா? ஸோ லத்தீஃபா கரெக்டாக சொல்லிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் xn x, ஸோ they are normal females. ஓகேவா? ஸோ அண்ட் எக்ஸ் பவர் சியில் இருக்கிறது, ஸோ எக்ஸ் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு அண்ட் இன்னொரு எக்ஸ் குரோமோசோம்ல தான் அந்த மியூட்டன்ட் அலீல் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ தே ஆர் கேரியர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய், ஸோ தே ஆர் நார்மல் மேல்ஸ். ஸோ தே ஆர் நார்மல் அண்ட் எக்ஸ் பவர் சி ஒய். ஸோ அப்போ எக்ஸ் பவர் சி ஒய் அப்படின்னா ஸோ மேல்ஸ்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போனா தே ஆர் த கலர் பிளைண்ட் சன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ F2 ஜென்ரேஷனில் ஸோ வி ஹாவ் எக்ஸ் அண்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸும் எக்ஸ் பவர் சி அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் எக்ஸ் ஒய் அண்ட் எக்ஸ் சி ஒய். ஓகேவா? ஸோ அந்த கிராஸ் நான் அங்கே போட்டிருக்கேன். கிறிஸ்டாஸ் பேட்டர்னில் போடாமல் நம்ம பியூனட் ஸ்கொயரில் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நார்மல் ஃபீமேல். ஸோ இது வந்து நார்மல் மேல். ஸோ அண்ட் வி ஹாவ் அ கேரியர் female. So carrier-நாலும் they are normal. அதாவது அவங்க கிட்ட அந்த allele present இருக்கு but it is not expressed. And next we have the colorblind male. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கிறிஸ்டாஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம கலர் பிளைண்ட்னஸ் ஸோ எப்படி வந்து கிராஸ் பண்ணிருக்கோம். ஸோ F1 ஜென்ரேஷன்ல எப்படி ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்காங்க அண்ட் F2 ஜென்ரேஷன்ல எப்படி ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்திருக்கோம். ஸோ எக்ஸாம்ல என்ன மாதிரி கிராஸ் கொடுத்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ. ஸோ நீங்க உங்களுக்கு அந்த கிராஸ் கிறிஸ்டாஸ்ல கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் த பியூனட் ஸ்கொயர். ஸோ பியூனட் ஸ்கொயர்ல சைட்ல நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ரைட் இட் டவுன் கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருக்கா திரும்ப சொல்லிடுறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ சீக்கிரம் கேளுங்க, செஷன் முடிய போகுது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல ஏதாச்சும் ஃபர்தர் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இது எப்படின்னு புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். ஸோ மேல்ல வந்து அந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல அந்த மியூட்டன்ட் அலீல் பிரசன்ட் ஆயிருந்தாலும் அந்த டிசீஸ் எக்ஸ்பிரஸ் ஆயிரும். வேறஸ் ஃபீமேல்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா தே வில் பிகம் த கேரியர்ஸ். ரெண்டு எக்ஸ் குரோமோசோம்லயுமே அந்த மியூட்டன்ட் அலீல் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா தே வில் பிகம் த டிசீஸ்ட் ஃபீமேல்ஸ். ஓகேவா? ஓகே ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ 5 கொஸ்டின். ஓகே, ஸோ பார்த்திபன், ஸோ ரொம்ப நேரமா யாரையுமே காணோம். அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் வந்து யூ ஹாவ் டு கமெண்ட் இட். கமெண்ட் செஷன்ல இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, எஸ் ஏபிஓ பிளட் டைப்ஸ் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது இதுவரையும் கொஸ்டின்ஸ் வரல, பட் தென் யூ ஹாவ் டு லுக் அவுட் இட். ஓகே, ஸோ ஏபிஓ பிளட் குரூப்ஸ் அந்த மல்டிபிள் அலீல்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கலாம். அண்ட் ஃபர்தர் எனி அதர் சிண்ட்ரோம். ஸோ தலசீமியா நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஃபினைல் கீட்டோனியூரியா நம்ம பண்ணியாச்சு, டவுன் சிண்ட்ரோமும் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஷபீர் என்ன டெஃபினேஷன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த 3 கொஸ்டின் அண்ட் ஆல்சோ த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே தான். அதோட நீங்களே கிராஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் கமெண்ட் இட். ஓகே, ஸோ சாப்பிட்டு இந்த செஷன் திரும்ப பார்த்துட்டு நம்ம இந்த 4 கொஸ்டினுக்கும் நீங்க வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அப் த செஷன். ஓகேவா? ஓகே கைஸ், குட் நைட். ஸோ திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபர்தர் எனி டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் அஸ். ஓகே, ஓகே, ஸோ பாய் கைஸ். ஸோ இந்த 4 கொஸ்டினும் பாருங்க. ஸோ இந்த செஷன் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஸோ டாக்டர் காயத்ரி, ஓகே தேங்க்யூ. ஓகே ரிஷோ, தேங்க்ஸ். ஓகே ஜெனல், ஓகே தேங்க்யூ.
ஸோ ரிஷோ நீங்கள் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ ஒன் ஷார்ட் ரிவிஷன் நம்ம பண்ணலாம். மேரத்தான் ரிவிஷன் வில் டூ இட். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி வில் டூ த ஒன் ஷார்ட். ஸோ எல்லா சாப்டரும் ஒன் ஷார்ட் ரிவிஷன் நம்ம பண்ணலாம். ஸோ 1 மார்க் தனியாக கூட ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து February 18th வரும் ஷபீர். ஸோ நம்ம ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ உங்களோட உங்களோட ரிவிஷன் பேப்பர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ கேன் சென்ட் இட் டு அஸ், நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களோட ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ அதில் எந்த கொஷின் பேப்பர் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ யூ கேன் சென்ட் இட் டு அஸ். அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். பார்த்திவன் half yearly question பேப்பரும் ஓகே. ஸோ யூ கேன் ஷேர் இட். ஸோ எந்த பேப்பர்னாலும் இட்ஸ் ஓகே, வில் ஷேர் இட். ஸோ என்ன கொஷின் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கனாலும் ஓகே, வில் சால்வ் இட். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு செஷனில் பார்க்கலாம் ரிஷோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஓகே. ஸோ லெட்ஸ். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஷபீர், யூ கேன் ஷேர் இட். ஓகே ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம முடிச்சிடலாம். இந்த கொஷின்ஸ் இந்த 4 கொஷின்ஸ், ஸோ இது வந்து சிம்பிளான 1 மார்க் கொஷின் தான். ஸோ இந்த 1 மார்க் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக யார் வந்து டாப் 50 கமெண்ட்ஸ், அதுக்கு மேலே யார் டாப் கமெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செஷனில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த 4 கொஷினுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், see you in the next session. Bye.